ஆண்டி பண்டாரம். பண்டா அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். அந்த ஞானத்தை யாரு தெரிஞ்சிருக்காளோ, எந்த ஞானம், நிறைய ஞானம் உண்டு, அதுல ஆத்மீய ஞானத்தை தெரிந்தவர்களை பண்டிதர்கள் என்று சொல்வார்கள். ஆண்டி பண்டாரம் அப்படின்னா ஞான வடிவமாகவே இருக்கிறதுனால அவனுக்கு ஆண்டி பண்டாரம் பேர். அந்த ஞானத்தை தன்னுடைய தகப்பனுக்கே சொன்னதுனால சுவாமிநாதன், சுவாமிக்கே நாதன். ஸ்கந்தன் என்னும் பெயர். ஸ்கந்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நழுவி விழுறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல தமச பாரம் தாரயதி தம் ஸ்கந்தம் இது ஆச்சக்ஷதே. தமச பாரம் தாரயதி, இருட்டான இருளை நீக்குபவர். அது இருள் எப்ப நீங்கும்? ஞானம் வரத்ததானே நீங்கும். அதனாலேயே ஸ்கந்தன். இப்படி அந்த பெருமானுக்கு பலவிதமான நாமங்கள் உண்டு. கார்த்திகேயன், ஸ்கந்தன் தான் தமிழ்ல கந்தன், முருகன்னு பேர். முருகன்னா உருக்க வைக்கிறாங்களா, அதனால முருகா. இப்படி பல நாமங்கள் உடையவர் அவர். அவருடைய வைபவத்தை இன்றைய நாள் 3வது நாள் அவருடைய லீலைகள் பார்த்துட்டு அனுபவித்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவருடைய கருணையினால அந்த சுப்பிரமணியனுடைய அருள் எப்படியெல்லாம் அப்படிங்கிறது பல மகான்கள் அவருடைய சரித்திரத்திலேயே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த நிமிஷம் இப்படி இருக்கும் அப்படின்னா எங்கேந்தோ வந்து எங்கேயோ பிறந்து நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ படித்து விவாகமாய் இன்னைய நாள் வரைக்கும் எவ்வளோ மாற்றங்கள். 5 வயசு இருந்த ஒரு உடலா இல்லை கர்மாவா நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை, மாறிடுது, எல்லாமே மாறிடுது. ஊரே மாறிடுது, மனுஷன் மாறிட்டா, அவளுடைய விகாரங்கள் மாறிடுது, அவளுடைய கர்மங்களும் மாறிடுது. அது எப்படி கர்மம்னா, அந்த காலத்துல பிராமணர்களுக்கு உகந்ததான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தா. என்னது? அத்தியனம், அத்தியாபனம், இதெல்லாம் தான் பிராமணர்களுக்கு உகந்தது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு அவ வியாபாரம் தான் பண்ணாவை, வியாபாரம் தான் பண்ணணும். இந்த மாதிரி அவாவாருக்கு உகந்ததான கர்மங்களை பண்ணிட்டு இருந்தா. ஆனா இந்த காலத்துல அது மாறுபடி ஆயிடுச்சு. இது மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படுறது. ஆனாலும் நம்மளுடைய மனசு என்ன சொல்றது? மாறவே இல்லை. அன்னைக்கு இருந்த நான் தான் இப்பவும் நான் இருக்கேன், எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு வயசாயிடுதே, தலைமுடி நரைச்சாச்சு, ஆனாலும் நம்ம டை அடிச்சுன்னு நான் எதுவும் மாறலை. 85 வயசுல உயிர் போனாலும் அல்பாயுஸ்ல போயிட்டார் அப்படின்னாலே சொல்றோம். இந்த மாதிரி அது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு உண்டான பரிபக்குவம் நம்மளுக்கு கிடையாது. அது ஏற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். அது பகவானுடைய, நம்ம சரீர மாற்றம், நம்மளுடைய மனது மாறுறது, இந்த மாற்றங்களை ஏத்துக்கிறதே பெரிய விஷயம். முதல்ல அதுதான் வேணும். ஆனா ஏத்துக்க விடாத மனசு. நான் எப்பவும் யூத்து தான், 20 வயசுல தான் நான் இருக்கேன், எனக்கு இன்னும் வயசாகலை, இன்னும் நான் இந்த உலகத்துல அனுபவித்து தீரலைன்னு வருது. நல்ல மனசு இருக்கிற சமயத்துல அப்படிதான் தோணும். அதே இது கஷ்டம்னு ஒண்ணு வந்துடுதுன்னா இந்த லோகமே கஷ்டப்பாயிடும். இத்தனை நேரம் இந்த லோகம் எவ்வளவு அழகு, இந்த லோகத்துல இனியும் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவர் கஷ்டம் வந்துடுதுன்னா உயிர் போனா போதுமே, எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்னு இருக்கோம்னு கதறான். அப்போ இந்த உலகம் எதுவும் மாறலையே, அவனுக்கு கஷ்டம் வந்தது, அதனால அவனுடைய மனது மாறிடுது. அப்போ மனதுதான் இது காட்ட வைக்கிறது நம்மள. என்னன்னு? இது அழகு, இது அழகில்லை, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இது சரி, இது தப்பு, இதெல்லாம் யாரு சொல்றான்? அது சரியாகவோ இல்ல தப்பாகவோ கிடையாது. நம்ம மனதுதான், நம்ம கண்ணுதான், நம்ம கண்ணோட்டம் மாறுது. அது எந்த க்ஷணம் வேணும்னா மாறலாம். இன்னைக்கு ஒரு ஆளை பிடிக்கலாம், நாளைக்கு அதே ஆளை பிடிக்காம போகலாம். தூக்கி வைப்போம் ஒரு ஆளை, நாளைக்கு அப்படியே கீழே போட்டுருவோம். இது பகவான் தான் பண்றார் அப்படின்னு
ஞானப்பானால சொல்லியிருக்கா, 2-4 தினம் கொண்டோருத்தனே தண்டிலேற்றி நடத்துன்னதும் பவான் மாளிக முகளேறிய மன்னந்தே தோழி மாறா பூக்கேற்றுன்னதும் பவான். 2 நாள்ல தூக்கி வச்சுடுவார், கீழே போட்டுடுவார். இது பகவான் மட்டும் கிடையாது, கூட இருக்கிறவா பெற்றவா நம்மளுடைய ஆத்மா இருக்கிறவா எல்லாருமே பண்ணிடுவா. அதனால எதுலையுமே நம்பிக்கை இல்லை, எதுவுமே சாஸ்வதம் இல்லைன்னு புரிகிறது. ஒரு க்ஷணமும் புரியுது, ஒரு க்ஷணமும் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளோட புத்திக்கு எட்டுறதா அது இல்லையே. அப்பவும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு நம்மளே ஏமாத்திக்கிறோம். வேற யாரையும் ஏமாத்த வேண்டாம். இன்னொரு ஆள போலி வேஷம் போட்டு பண்ணி அவளை ஏமாத்தினாக்கா என்ன லாபம்? அவ நம்பினானா? அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? எதுவும் இல்லை, நம்மளே ஏமாத்திக்கிறோம். இதுல எந்த லாபமும் இல்லைன்னு சொல்றார். அப்போ எதுக்கு சொல்லிட்டு வந்தேன்னா, முருகப்பெருமானுடைய லீலைய அவாவா வாழ்க்கையிலேயே பார்த்துடலாம். ஓரோ நிமிஷமும் அவரைதான் உள்ள இருந்து நல்வழிப்படுத்தி இன்னைய நிமிஷம் வரைக்கும் நம்மளை மூச்சும் தந்த அந்த ஜீவனையும் நன்னா வச்சிருந்து நேர் வழிக்கு நம்மளுடைய புத்திய கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அவராதான். அவருடைய கருணை இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நம்மளுக்கு வேணும். ஆனாலும் அவளுக்குதான் அந்த கதை தெரியும். நான் எப்படி இருந்தேன், நான் இப்ப எப்படி மாறி இருக்கேன்னு எனக்கு இப்ப சொல்ல முடியாது. ஆனா பெரியவா பண்ணின கதை, அவ எப்படி இருந்திருக்கா அப்படிங்கிற சரித்திரத்தை நம்ம அனுபவித்தா சுப்பிரமணியனுடைய வைபவம் தெரிஞ்சிடும். அதுக்கு முக்கியமான ஒருத்தர் கந்தனுடைய கருணையை சொல்றதுக்கு அருணகிரிநாதரை விட்டா வேற யாராவது உண்டா? அவர் தானே பண்ணியிருக்கார் கந்தன் கருணை அப்படின்னு. அந்த அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை பார்த்தாக்கா அவர் பூர்வாசிரமம், ரொம்ப விஷய நம்பளனாக இருந்தார்னு சொல்லு அருணகிரிநாதர். அதாவது நம்மளை விட எல்லா விஷயத்துக்கும் பின்னால ஓடி, காதுன்னா விஷயம்னா என்ன? கண்ணுக்கு பார்க்கறது விஷயம், காதுக்கு கேட்கறது விஷயம், நாக்குக்கு ருச்சி விஷயம், பேச்சும் விஷயம், தொக்குக்கு ஸ்பர்ஷம் விஷயம். இதெல்லாம் விஷயங்கள். அதெல்லாம் விஷயத்தை காட்டுறது, விஷயத்தை எப்படி அனுபவிக்க வைக்கிறது இந்திரியங்கள்னால. இப்ப இந்த விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்தா இதை சொல்லுவா. ஒரு யானைக்கு அப்படின்னா ஸ்பர்ஷன சுகத்துக்கு அது ரொம்ப அடிமையா, ஸ்பர்ஷன சுகம். அதுக்காக தான் யானைய பிடிக்கணும்னா ஒரு பெண் யானையை வச்சுட்டு ஒரு குழியை உண்டாக்கிட்டு பெண் யானையை வச்சுட்டு கூப்பிடுவோம். அந்த யானை ஆண் யானை ஓடி அந்த குழியில விழுந்து பிடிச்சிட்டு போயிடுவா. ஏன்னா அது ஸ்பர்ஷன சுகத்துக்கு வேண்டிடும். அதே மாதிரி இந்த விட்டல் பூச்சி, லைட்டுக்கு வரதே பூச்சிகள், இந்த பூச்சி கலர் லைட்டை பார்த்துட்டு வருமா. அதனாலதான் அதுக்கு கண் பார்வையில அடிமை, பார்வைங்கிற விஷயத்துல அடிமை. விட்டல் பூச்சி இதே மாதிரி இந்த டியூப்லைட்ல வந்தா அது தப்பிச்சுக்கிறது. இதே மாதிரி ஒரு அக்னியில பக்கத்துல அக்னியை கூட்டி இருக்கோம்னா அது பக்கத்துல வரும். அதுக்கு என்ன தெரியும்? அக்னியா டியூப்லைட்டா என்னன்னு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அக்னியை பார்த்தா அது வந்துடும். அந்த உயிரை விட்டுடுமா விட்டல் பூச்சி, பார்வைக்கு அடிமை. இந்த மாதிரி ஒரு மீன்னா என்ன? அரிசியை போடுறோம், அரிசியை போட்டா மீன் எல்லாம் வரும். அப்படி பிடிச்சிட்டு போயிடுவார், உயிர் போயிடு. ஆச்சாராடு என்னன்னா சாப்பாடு, நாக்குக்கு அடிமை மீன். இந்த மாதிரி ஓரோரோ பூதங்களை எடுத்தோம்னா அது அதுக்கு ஒரு விஷயத்துல அடிமையாக இருக்கு. ஆனா இது ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட்டே உயிரை விட்டுடுறது. மனிதனுக்கு மட்டும் இது அத்தனை விஷயம் இருக்கான். அப்படி இருந்துட்டு நம்ம தப்பிக்கிறோமே, அதுதான் கந்தனுடைய கருணை. அதுல விழுந்து இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், விழுந்து இருக்கோம். ஆனாலும் தெம்போட நாளை வராதா அப்படின்னு, நாளை நல்ல நாளாக இருக்குங்கிற எதிர்பார்ப்போட யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அப்படிங்கிறது நல்லதா அமையும்னு ஒரு மனசுல எதுவுமே இல்லாட்டா எப்படி நம்மளுக்கு நிம்மதியா தூங்க முடியும்? நாளைக்கு உயிரோட இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இன்னைக்கு சந்தோஷமா கண்ணை மூடுறோம்.
அது தெரிஞ்சுட்டா கண்ணை மூட தோணுமா? இல்ல யார்கிட்டயாவது கோபப்பட தோணுமா? யார்கிட்டயாவது வெறுப்போ வேஷமோ என்னால வச்சுக்க தோணுமா? நாளைக்கு இந்த நிமிஷத்துல உயிர் போக போறது அப்படின்னா இன்னைக்கு பாக்குறவாட்ட எல்லாரும் அன்போடு தான் இருக்கும், கருணையோட தான் இருக்கும். பண்ணின தப்பெல்லாம் நினைச்சு பார்ப்போம். அத்தனை தப்புக்கு மன்னிப்பு தொட்டுட்டே இருப்போம். தூங்க விடாத மனசு, நிம்மதியா இருக்க விடாதே இல்லவா? பண்ணினதெல்லாம் கண் முன்னாடி வந்து நிற்கும். நாளைக்கு அப்படிங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லை. அதனால எல்லாருமே நாளைக்கு இருக்கு, நல்லதா அமையும் பகவானுடைய அனுகிரகத்துல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுக்கு சொல்லுவா. வேலை வேலை நினை, முருகனை நினை, இன்றே நினை, தள்ளி போடாதே. நாளை 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 என்று வேலை 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 தப்பிடாமல் வேலை வேலை வணங்குவது வேலையே. அந்த வேலையே வணங்குறதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு அந்த நாமாவளியில சொல்லுவா. நாளைக்கு தப்பாம நாளைக்கு போட்டு நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லாம இந்த நிமிஷமே பண்ணணும். ஏன்னா சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிறது. அருணகிரிநாதர் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நம்படனா இருந்தார். அந்த விஷயத்துக்கு முன்னாடியே போயிட்டு ரொம்ப தன்னுடைய வாழ்க்கைய அழிக்கிற மாதிரி, இது மாதிரி கெட்டதா இருக்க முடியுமான்னு கேட்டா தெரியல. அந்த சரித்திரம் ரொம்ப பார்க்க வேண்டாம், நல்லது எடுத்துக்கோமே. பொதுவா பகவான் எப்படின்னா ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றாருன்னா, அதாவது ஞானம், அந்த ஞானவேல் தரார் அப்படின்னா ரெண்டு விதத்தை. ஒண்ணு, இன்னொரு ஆளுடைய கஷ்டத்தை பார்த்து இன்னொரு ஆள் இப்படி படுறாளே அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு வைராக்கியம் வரும், அந்த ஞானம் வந்துடும். அதுக்கு வைராக்கியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் இறந்து போயிட்டார். அந்த இறந்த பிணத்தை எடுத்து எரிக்கிறதுக்கு வேண்டி ஸ்மசானத்துக்கு போவான். அங்க போய் அந்த பிணம் எரியத்த கூட இருக்கிறவாலாம் ஓன அழறத்த பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு என்ன தோணுமா? இவ்வளவுதான் வாழ்க்கை, இப்பதான் ஆடி ஓடி விளையாடிட்டு இருந்தா ஒண்ணுமே இருக்கல, எந்த அசுகமே இருக்கல, சும்மா உட்கார்ந்துதான் போயிட்டேன். இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு வேண்டியாக்கும் போட்டி போட்டுண்டு ஒரு ஆள் மேலையும் துவேஷம் பண்ணிட்டு கோபத்தை காட்டிட்டு வாழ்க்கைய அழிச்சுன்னு இருக்கும். அதுக்கு அப்போ ஒரு வைராக்கியம் வருமே இல்லையோ, அதுக்கு சுடுகாடு வைராக்கியம்னு சொல்லுவோம். அது சுடுகாடோடயே போயிடுமா. ஆத்துக்கு திருப்பி ஆத்துல விஷயங்கள் எல்லாம் பார்த்து காப்பி பண்ணுவா அப்படின்னு சொல்ல தோணுமா. அது அதோட போயிடும், அது நிலை நிற்காது. அது நின்றுட்டோம்னா நம்மளுடைய வெற்றி. இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பாவம், அப்படிங்கிற போதம் எப்பவும் நம்மளுடைய மனதில் இருந்துட்டே இருந்தாக்கா இந்த மாதிரி தோஷங்கள் எதுவுமே நம்மள அணுகாது. ஆனா அது நிக்கிறது இல்லை, அது அப்படியே போயிடுது. ஏதாவது ஒண்ணு பார்த்தா வைராகியம். சில மகான்களுக்கெல்லாம் இப்படி பலதும் பார்த்து, புத்தருடைய சரித்திரம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி பல மகான்கள் இன்னொரு ஆளுடைய கஷ்டத்தை பார்த்தோ, இன்னொரு ஆளுடைய அவஸ்தையை பார்த்து இந்த ஜெகம் பார்க்கறதெல்லாம் மாயை, துச்சம் என்று எண்ணி அதுல இருக்கக்கூடிய சத்தான விஷயம் எதுவோ, சத்துனா எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சைத்தன்யம், அந்த சத்தை பார்த்து நம்ம போகணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஒரு கலை. இன்னொன்னு, இப்ப எனக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னா பகவான் என்னையே கஷ்டப்படுத்துவார். ஒருத்தருக்கு வைராக்கியம் வரணும்னா அவரையே கஷ்டப்படுத்திடுவார். இன்னொரு கஷ்டப்படுத்தி அதை பார்த்து பரிபக்குவம் அடையறதை விட அவளையே கஷ்டப்படுத்து. அதுக்கு பல மகான்களை எடுத்துட்டார் பகவான். வால்மீகி எப்படிதானே இருந்தார், ஒரு வேடுவனாக இருந்து எல்லாரையும் கொள்ளை அடிச்சுட்டு இருந்த ஒருத்தர். சப்த ரிஷிகள் நீ எதற்காக பண்றாய், நீ பண்றதெல்லாம் சரி, உன்னுடைய குடும்பத்தை போற்றுறதுக்காக நீ பண்றாயின்னு புரிந்தது. ஆனா நீ பண்றதுனுடைய பாவம் அவ எடுத்துப்பாளா, அதை பத்தி நினைச்சு பார்த்திருக்கியாடா அப்படின்னு சப்தரிஷிகள் கேட்கறத நினைக்கலையே. நான் போய் கேட்டுட்டு வரேன்னு ஓடி போய் தன்னுடைய மனைவிட்ட கேட்கிறா, நான் எதுக்கு அவனுடைய பாவத்தை எடுத்துக்கணும், நீ சம்பாதிச்சு வந்துட்டேன்னா அந்த சம்பாதித்து நான் எடுக்கிறேன், உன்னுடைய கர்ம பலன்கள் நான் எடுத்துக்கிற அவசியம் கிடையாது, அதனால நான் எடுத்துக்க மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சு பேசினான். அதை கேட்டதும் இவ்வளவு நாளா நம்பிக்கை என்ன மனைவியே உலகம்னு நம்பிட்டு இருந்தாருன்னா ரத்னாகரன், அவருக்கு புரிஞ்சு கொடுத்து நேரம் ஓடி வந்து
சப்தரிஷிகளுடைய கால நமஸ்காரம் பண்ணி, எனக்கு இன்னை வரைக்கும் தெரியலை இதை பத்தி, எனக்கு இப்பதான் உதயம் ஆயிடுத்து மனதுல, என்ன பண்ணணும் சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமா சொல்ல ராமநாமா கூட வரலையா நாக்குல, அவ்வளவு பாபம் பண்ணியிருக்க. அதனால தானே ராமா அப்படின்னு நாக்குல வர முடியலை. அதனால அந்த மரம் இந்த மரம் மரம் நீ மரம்னு சொல்லுன்னு பல கதைகள் உண்டு. ஏதோ மராமரான்னு சொல்லுன்னு இருக்கு. ஏதோ ஒரு சப்தரிஷிகள் சொல்ல அந்த ரத்னாகரன் அப்படிங்கிறவர் அதை சொல்லிலே இருந்தார், அதிலேயே பிடிச்சுட்டார். ஏன்னா வைராக்கியம் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டம் இனிமே என்னுடைய வாழ்க்கையில படப்படாது அப்படிங்கிற உறுதி அவருக்கு வந்தது. அதனால அந்த நாமத்தை கெட்டியா பிடிச்சிருந்தார், நாமத்தினுடைய நாமையை அடைஞ்சுட்டார். அதே மாதிரி அருணகிரிநாதனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், கஷ்டத்தை அனுபவிக்க வைத்தார், விஷய லம்பனாக மாற்றினார். அதுக்கப்புறம் இவர் ஒரு ஒரு பாயிண்ட்ல உயிரை விட்டு விடலாம் அப்படின்னு எண்ணுறார். சூசைடு அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரு வாட்டியாவது வந்திருக்கு வாழ்க்கையில. அது வராம இல்லையே, சூசைட் பண்ணிக்கலாம், வாழ்க்கை எதுக்கு உயிரை வச்சுட்டு உயிரை விட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு நேரம் எல்லாருக்கும் வரும். வரலைன்னு சொன்னா அவ ஆனந்தத்துல மிதந்து இருக்கான்னு அர்த்தம். ஒரு வாட்டியாவது தோணும். அது நல்ல அனுபவம் தான். இதுக்கப்புறம் இந்த ஜீவனை இந்த சரீரத்துல வச்சுக்கலாமா வைக்கலாமா? ஏன்னா சூசைட் பாயிண்ட் வர போய் நிறைய பேருக்கு ஞானம் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஜீவனை வெறுமனை விடுறதுக்கு பதிலா இந்த ஜீவனை பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணலாமேன்னு தோணிருக்கு நிறைய பேருக்கு. அப்படி பல மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி அருணகிரிநாதரும் தன்னுடைய உயிரை விட்டுடலாம்னு சொல்லி எங்க போனார்? அருணகிரிநாதர் அப்படின்னாலே எப்படி அருணகிரிநாதர்னா அருணாச்சலம், அருணாச்சலா ஸ்மரணார் அருணாச்சலம் சொல்லுவோம். காசியில போனா இரண்டாம் இந்த மாதிரி ஓரோ கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் உண்டு. இல்ல அருணாச்சலத்துல என்ன மகாத்மியம்னா அருணாச்சலான மனசால ஸ்மரணம் பண்ணினாலே முக்தி. அருணாச்சலான ஒரு காத்தாண்டு 11 வாட்டி சொல்லி பாருங்க. அது அதனுடைய மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியும். அவ்வளவு புண்ணிய கஷேத்திரம் அது. நிறைய மகான்கள் இன்றையளவும் அங்க சாதாரண ஒரு ஆண்டி பண்டார மாட்டமா வைக்கலாமே அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா. ரமண மகர்ஷி பண்ற மகான்களாக அங்கதான் இருக்கா, தபஸ் பண்ணி இப்பவும் எல்லாருடைய பக்த ஜனங்களுக்குள்ளேயும் இருந்துட்டு. அந்த அருணாச்சலத்துல பிறந்ததுனாலே அவருக்கு அருணகிரிநாதர்னு பேர். அந்த அருணகிரிநாதர் என்ன பண்ணார்? நேர கோபுரத்தினுடைய மேல உச்சியில ஏறினார். இனிமே இந்த உயிர் என்னுடைய சரீரத்துல வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு அங்கேருந்து குதிக்கலாம். அவர் எடுத்த இடம் என்னவோ ரொம்ப நல்ல இடமா இருக்கு. அந்த கோபுரத்தினுடைய உச்சியிலன்னு யோசிச்சு பாருங்க. உயிரை விடுறதுக்கு எவ்வளவு பாயிண்ட் இருக்கு. எங்க வேணா மேல ஏறி போய் உயிரை விடலாமே. ஆனா அவர் அந்த கோல் மேல ஏறி உயிரை விடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த சமயம் இத்தனை நாளா இத்தனை நேரமா அவருடைய நாட்கள எந்த நாமம் வந்தது இல்லையா? அந்த க்ஷணத்தை விழத்த கால தள்ளி கீழே விழுறா. முருகா அப்படின்னு கத்திண்டு கீழே விழுறான். கீழே விழுந்தா பூமியில விழலையா? ஏதோ ஒரு சன்னியாசியுடைய வேஷத்துல வயசான புத்தனுடைய ஒரு வேஷத்துல வந்து அவரை தாங்கி இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம். அருணகிரிநாதருடைய சங்கல்பம் கிடையாது. அவர் நினைக்கிறார் பகவான் இவனை ஆட்கொள்ளணும், தடுத்தாட்கொண்டார்னு சொல்லுவார். தன்னன் கருணையிலேயே இருக்கு. கந்தருடைய அனுபூதி அவர் தானே எழுதியிருக்கார். அந்த அனுபூதியில சொல்ற என்னை ஒரு தடுத்து 2 கைகள் என்னை ஆண்டு கொண்டார். அந்த க்ஷணத்திலிருந்து என்னுடைய உலகமே மாறிவிட்டது. நான் பார்க்கிற உலகம் கிடையாது அடுத்த க்ஷணம். அவர் செம்மான் மகளை திருடன் திருடும் திருடன், வள்ளியை திருடன் திருடன், பெம்மான் முருகன் பிறவா இரவா, பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு ஞானத்தை கொடுத்து விட்டார். வள்ளியை திருடன், வள்ளியை திருடினான முருகன் என்னையும் திருடி விட்டான். திருடுறது அப்படின்னா என்னது? ஒருத்தருடைய
ஆத்மி இல்லாம, ஏன்னா அவருடைய எண்ணம் இல்லாம அவ பொருளை எடுத்துட்டு போறது, அதுதானே இருட்டு. அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு போறது. அருணகிரிநாதரையும் எப்படி முருகன்கிட்ட எடுத்துட்டு போனார்னா திருடி எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கந்தர் அனுபூதியிலேயே சொல்றார், என்னுடைய காதல அவர் உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் பண்ணினார்? நீ அப்படி பண்ண, தினசரி கோவிலுக்கு போ, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லலையா. பெரிய தபஸ் பண்ணன்னு சொல்லலையா, ஒன்னும் சொல்லலை. என்ன சொன்னார் அப்படின்னா, சும்மா இரு, சும்மா இரு. பெரிய வாக்கியம் அது. ரமண மகர்ஷிக்கு இதுதான் சொன்னான், சும்மா இரு. அவரும் சொன்ன நிறைய பேர் அந்த வாக்கியத்தினால பகவான் அடைஞ்சிருக்கான். அந்த சும்மா இருன்னு காதல ஓதினாராம். யாரு? சுவாமிநாதன் அருணகிரிநாதனுடைய காதல ஓதினார். சும்மா இரு அப்படின்னா சும்மா இருக்க முடியுமா? சும்மா இரு, 5 நிமிஷம் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா மனசுல அக்னி கோணம் இங்க புகஞ்சு இருக்கு. ஒரு செகண்ட்ல 10 எண்ணம் வந்துட்டு போயிருந்து. அப்படி பவிச்சுன்னு இருக்க நம்மளுடைய பிரெயின், தொட்டு பார்த்தா சுடும். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. சும்மா இருக்கிறதுனா எதுவும் பண்ணாம இப்படி உட்காரத்துக்கு முடியும். அப்படி உட்காரத்துக்கு கஷ்டம் தான். 2 மணிக்கூர்ல ஏதாவது பண்ணலாமே, விழுந்து போலாமே, போனை பார்க்கலாமே, இல்லைன்னா யாராவது பேசலாமே. 2 மணிக்கூர் பேசாம இருக்க முடியாது. எதுவும் பண்ணாம இருக்க முடியாது. இப்படியே இருந்த இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 5 புலங்கள் நம்மளை இழுக்கும், ஓரோ வழிக்கும் இழுக்கும். ஒருத்தர் இந்த பக்கம் இழுப்பான், அந்த பக்கம் இழுப்பான். எங்க போனோம்னு தத்தளிச்சுட்டு இருப்போம் அதுக்குள்ளேயே. அப்போ சும்மா இருக்க முடியாது. அதுல மனதுல எதுவுமே எண்ணம் இல்லாம இருக்கணும்னா அதுதானே சித்தி அப்படிங்கிறது. அதுதானே லாஸ்ட்ல சமாதி நிலையில அந்த பகவானை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அவஸ்தைதான் சமாதி. எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது, சமமா மாறுறது சமாதியில. அந்த சமாதி நிலையில எந்த எண்ணங்களும் இல்லை, எந்த செயலும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப அது நிச்சலமா இருக்கிறது. நிச்சலமா இருக்கிறது சும்மா இருக்கு. சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. முதல் படி சத்சங்கம். இந்த மாதிரி சத்சங்கமா நல்ல எண்ணம் இருக்கக்கூடவா, பகவான் அடையணும்னு ஆசை இருக்கிறவா, நாட்கள நாமம் இருக்கிறவா எல்லாருமே சத்சங்கம் தான். பகவான் சொல்றாரே, அவன் ஒரு துராச்சாரியா இருந்தாலும் அபிஜேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்யபாஷ் சாதுரேவ இது மந்திரம். அதாவது அவன் துராச்சாரியா இருக்கட்டும், 10-15 கொலையே பண்ணட்டுமே, எப்பேற்பட்ட பாபம் பண்ணினாலும் சரி, 7 ஜென்மத்துக்கும் மன்னிப்பு கொடுக்காத ஒரு பாபம் பண்ணினாலும் சரி, அவன் என்னை வழிபடுறான் அப்படின்னா அவனை நம்பிவிடு, அவன் என்னுடைய பக்தன். பகவான் அதெல்லாம் பார்க்க மாட்டான். நீ மனசார என்ன வேண்டுறியா, மனசார என்ன நமஸ்காரம் பண்றியா, மனசார என்ன பார்த்துக்கிறையா, நம்மள பார்த்துட்டோம்னா அவர் நம்மளை நல்லா பார்த்துப்பார். ஜம்மனு வச்சுப்பார் வாழ்க்கையில, அவருடைய வழிக்கு கூட்டிட்டு போயிடுவார். அப்போ எப்பேற்பட்ட துராச்சாரம் பண்ணியிருந்தாலும் பகவான ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அன்னையிலிருந்து அவர் சுத்தன் அப்படின்னு சொல்றார் இல்லவா? பகவத்கீதால சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். அப்போ அந்த மகாபுருஷ சம்பர்க்கத்தினால நம்மளுக்கு சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கத்வே நிசங்கத்வம். சத்சங்கம் கிடைச்சதுன்னா, சத்சங்கம்னா எல்லாருமா ஒண்ணு கூடி பஜனை பண்றது சத்சங்கம். சத் சங்கம், சத்னா நல்லது, சங்கம்னா குரூப், கலெக்டிவ் குரூப். அந்த சத்சங்கம் கிடைச்சிருக்குன்னா அதுல போய் என்ன பண்ணும், இனியும் 100 பேரை சேர்த்துப்போம், இனியும் 200 பேரை சேர்த்துப்போம் தோணாது. 4 இடத்துக்கு போலாம், போயிட்டே இருக்கலாம் தோணலாம், அதெல்லாம் விட்டுடலாம்னு தோணும். அப்படி தோண வச்சாதான் அது சத்சங்கம், இல்லைன்னா அது சத்சங்கம் கிடையாது, அசத்சங்கம் தான். அதெல்லாம் திருப்பி திருப்பி நம்மள இந்த உலகத்திலேயே இழுத்துட்டு வந்துருந்ததுன்னா அது சத்சங்கம் கிடையாது. அப்போ சத்சங்கம்னா நிசங்கம் உண்டாகணும். அந்த சங்கத்தையே விட்டு நம்மளை விலக்க நிற்கிறதுக்குண்டான ஒரு பரிபக்குவத்தை கொடுக்கணும். சத்சங்கத்வே நிசங்கம், நிசங்கத்வே நிர்மோகத்வம். மோகம்னா ஆசைன்னு அர்த்தம். ஒவ்வொன்றும்
ஆசை, மூச்சு விடணும்னு ஆசை, அதுவே பெரிய ஆசை தானே. இதே மாதிரி அல்பமான சின்ன சின்ன ஆசை எல்லாம் உண்டு, எல்லாமே ஆசை தானே. நம்மளுக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுதான் ஆசை தான். அந்த ஆசையெல்லாம் விட்டுடுவான் நிசங்கம் வந்தா. ஏன்னா யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற நிலை வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா நிர்மோகம் வந்துடும். நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். நிச்சலமா இருக்கு, சலனம் இருக்காது, ஆட்டம் ஆடாது, அடங்கும் அங்க. அந்த ஜீவன் இப்படியே படைஞ்சுட்டு இருக்கே. இப்போ நிம்மதி இல்லாம ஓடின்னு இருக்கோம், நம்ம ஒருவனுக்கும் பின்னாடி ஓடின்னு இருக்கோம். கர்த்தால இருந்து தூங்குற வரைக்கும் அது பண்ணணும், இதை பண்ணணும், அடுத்தது இத்தது, வாட்ட பேசுறேன் வாட்ட போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு சமயம் இந்த நிர்மோகம் வந்துடுத்துனா நிச்சலம் ஆயிடும். ஒரு இடத்துல உட்காரலாம் போதும் அப்படின்னு ஐம்புலன்களும் அடங்கும். அப்படி நிச்சலமானா ஜீவன் முக்தி, அப்பதான் முக்தி கிடைக்கும். எதுக்கு சொல்லிட்டு வந்தேன், இந்த நிச்சல தத்துவத்துக்கு வேண்டி சொல்லிட்டு வந்தேன். சும்மா இரு அப்படிங்கிறது நிச்சல தத்துவம். அதை உபதேசம் பண்ணியிருக்கார். எதற்கு? முக்தி அடையறதுக்கு. அருணகிரிநாத முக்தி அடைஞ்சார், அதுதான் பார்க்கிறோம் நம்ம. சும்மா இரு, அதுவே இன்னொரு அர்த்தம் சொல்லுவா. சிவனேன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. சிவனேனா மங்களகரமா இருக்க. இன்னொன்னு தேமேன்னு இருக்கேன், தேமேன்னு இருக்கேன், நீ எதுக்கு என்ன வம்பு விழுக்கிறேன் அப்படின்னு. தேமேனா என்ன? தே மே எல்லாம் உன்னோடையது, என்னுடையது கிடையாது. மே என்ன என்னோடது கிடையாது, எல்லாம் உன்னோடையது. என்னோடது இல்லைன்னா நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்படுவானே. எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா எனக்கு எந்த கவலையும் இல்லையே. என்னுடையது, இது ஏன் தொட்டேன், இது என்னோடது அப்படின்னு சொன்னாதானே கவலை வருது. என்னுடைய அப்பா, அவருக்கு ஏதாவது நோய் வந்திருக்குன்னா என்னுடைய அப்பா அப்படின்னு தானே கவலை. இந்த உலகத்துல எத்தனை பேர் இந்த க்ஷணத்துல ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருப்பான். அவளோட நினைச்சத நம்ம அழறோமா? நியூஸ்ல எத்தனை பேர் இருந்து போறா, அவளை நினைச்சு அழறோமா? அதே இது தெரிஞ்சவா, ஊர்ல இருக்கிறவா, எங்கிட்ட பேசினவா அப்படின்னா எப்படி அழுகை வருது? என்னுடையது நினைச்சிட்டு தானே, எனக்கு தெரிஞ்சவா நினைச்சிட்டு தானே. அங்க நான் வந்ததுனாலே அழுகை, துக்கம் வருது. அது இல்லைன்னா துக்கம் இருக்கா? எத்தனை கோடி ஜீவராசிகள் இறந்து போறா, துக்கம் மட்டும் இல்லை, சந்தோஷம். குழந்தை எத்தனை பேருக்கு பிறக்குது, எல்லாருக்கும் சந்தோஷமா சிரிச்சா இருக்கும் இல்லையே. நம்மளுடைய ஆத்துல ஒரு குழந்தை வந்தா சந்தோஷம், நம்மளுக்கு வேண்டப்பட்டவாருக்கு சந்தோஷம், சுகமும் அப்படித்தானே வருது. சரியா யோசிச்சு பார்த்தா மெயின் கல்பிரிட்டிங்க நான் அப்படிங்கிறது, எனக்குங்கிறது தான். அகங்காரம் மமதை, இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அகங்காரம்னா நான், மமதைனா என்னுடையது. இந்த ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிட்டோம்னா சுகம் இல்லை, துக்கம் இல்லை. சிம்பிள் சொல்லிவிட்டேன். பண்றது கஷ்டம், வாழ்க்கையில கொண்டு வர்றது கஷ்டம். அதுக்கு நிச்சல தத்துவம், சும்மா இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் யோசிக்க தோணும். சும்மா இருக்கிறத பல சிந்தனைகளோடு முதல்ல எல்லாம் அடங்காது. நிறைய மெடிடேஷன் கிளாஸ் அப்படின்னு எடுக்கிறாள். அதை யோசி, இதை யோசி, பிராணனை கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு மெடிடேஷன்ல சொல்றான். ஆனாலும் பல சிந்தனைகள் வந்துருக்கு. முதல்ல சிந்தனை வரும், ஒன்னொன்னா விலகும். பகவானுடைய அனுகிரகத்துல கிளாஸ்ல எந்த சிந்தனையும் இல்லாம அடங்கி. இது அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்றார். முருகன் தனிவேல் முனி நம் குருவாக வந்தார். குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. குருவாதான் அவர் காட்சி கொடுக்கிறார். அவர் அக்னி வடிவம், அக்னியோடைய புத்திரன் தானே சொல்றோம். அக்னியில என்ன அக்னிக்கு விசேஷம்? பஞ்சபூதங்கள்லயே அது எது போட்டாலும், கெட்டது போட்டாலும் நல்லது போட்டாலும் அது வாங்கிக்கும். அக்னி பகவான் வாங்கிப்பார். அக்னி பகவான் வாங்கிட்டு அதை நல்லதா தருவார். காற்று, காற்று சாக்கடை மேல போறதுன்னா அந்த காற்று மாறும். அதே இது ஒரு நல்ல பூந்தோட்டத்துல, நறுமணமா இருக்கக்கூடிய பூந்தோட்டத்துல போறதுன்னா அந்த காற்று சுகந்தமாக மாறுறதுதான். அதே மாதிரி ஜலம், அழுக்கு இருக்கிற இடத்துல, குப்பை போடுற இடத்துல ஜலத்தை விட்டா அந்த ஜலத்தை குடிக்க முடியுமா? முடியாது, அழுக்காயிடும். அதே இது நல்ல ஜலம் தூயமா அருவி ஒழுகின்னு இருக்குன்னா அந்த ஜலத்திலிருந்து குடிக்கணும். இந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்கள்ல நாரணத்துக்கும் இந்த மாதிரி உண்டு. ஆனா அக்னிக்கு மட்டும் இல்லை. அக்னி எப்பவும் சுத்தமா. அந்த அக்னியை உபாசனை பண்ணுங்கோ. இவர்தான் முருகன்னு சொன்னா உபாசனை பண்ணிட முடியுமா? முடியாது. அதுக்காக தான் உருவம்.
இங்க நாக சுப்பிரமணிய சுவாமியாக இருக்க. ஏன் அப்படின்னா அந்த அக்னியோடைய வடிவமாக இருக்காருன்னு காட்டுறதுக்காக. அக்னி எப்படி பிரதிஷ்டை பண்ணி முடியாது நம்மளால. அது நம்ம மனிதனுடைய புத்திக்கு அகண்டமான புத்தி இல்லைன்னு சொன்னேன். அந்த லிமிட்டான புத்தியை கொண்டு நம்மளுக்கு அதை எடுத்துட முடியாது. அதனால ஒரு வடிவமாக தோன்ற நாக சுப்பிரமணியனாக இங்க இருக்கு அப்படின்னு நம்ம வழிபடும். அந்த சுப்பிரமணிய சுவாமி குருவாக அருள் புரிவார். அதுதான் உத்தமமான வடிவம். குருதான் ஒரு ஜீவனையும் பரபிரமத்தையும் சேர்த்து வைக்கிறது. ராமாயணத்துல ஹனுமான் சீதா அப்படிங்கிற ஜீவாத்மா, ராமர் அப்படிங்கிற பரமாத்மா. ஒண்ணும் இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஜீவனாக எப்படி தவிக்கும் இந்த உலக வாழ்க்கையில அப்படின்னு சீதை காட்டித்தரா. சீதை நம்ம தவிக்கிறா நம்மளுக்கு காட்டி தரதுக்கு. எல்லாரும் நம்ம சீதையில தான். அந்த சீதை எப்படி தவிக்கிறா? ராமர் அடையணும்னு தவிக்கிறா. நம்ம அல்பமான விஷயங்களை அடையணும்னு தவிக்கிறோம். இதுதான் வித்தியாசம். நம்ம எப்போ ராமர் அடையணும்னு தவிச்சோமோ அன்னைக்கு சீதா ஆயிட்டோம். தவிக்கிறா ராமரே வந்துட்டாரா? இல்லையே. ஒரு குருவான ஹனுமான் அனுப்பி வைக்கிறார். ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கார் ஹனுமான். ராமருடைய பெருமையை சொல்றார். அதெல்லாம் கேட்டு அமிர்தமாட்டமா பவித்ததுல சீதாமாக்கு. அதை கேட்டு அமிர்தமா எப்படியாவது ராமரை கூட்டின்னு வந்துடும் போலே அப்படின்னு ஹனுமார்கிட்ட விண்ணப்பிக்க, கவலைப்படாதேங்கோமா, இப்ப கூட்டிட்டு வரேன், நீங்க அவர் வரத்துக்கு வேண்டி காத்துட்டு இருக்கணும். அப்படித்தான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம இருக்கிறதுனால அவர் தவிச்சுட்டு இருந்தார் அன்னவானம் இல்லாம. இப்ப நான் போய் சொன்னதும் அவர் கிளம்பி வந்துடுவார். அவர் இந்த ராவணனுடைய அந்த புறம் ஸ்ரீலங்காவை பூரா எரித்துடுவார் பாருங்கோ க்ஷண நேரத்துல அப்படின்னு சொல்லி சீதாமாவுக்கு ஜீவாத்மாவுக்கு ஆறுதல் பண்றார் குரு. அது மட்டுமா பண்ணார் கிடையாது, அவரை கூட்டிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார், ஐக்கியமாக்கிட்டார். அதுதான் குருவுடைய வேலை. அந்த குருண்டக்க போனோம்னா அந்த குருவுடைய சந்நிதியில கொஞ்சம் நேரம் இருந்து திருப்பி வரத்த நம்மளுக்கு ஏதோ தோணும், ஏதோ மிஸ் ஆகுறதே, ஏதோ போனா மாதிரி இருக்கே அப்படின்னு. என்ன போச்சா? நான்கிற அலங்காரம் போயிருந்தது கொஞ்ச நேரத்துக்கு. ஆஹா, நம்மளை விட பெரியவாளை பார்க்கத்த, ஆஹா இப்படி பாடுறாளே, ஆஹா இப்படி ஆடுறாளே, எவ்வளவு ஞானம் பாரு, எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு தோன்றத என்ன ஆகுது? நம்மளுடைய அலங்காரத்துக்கு ஒரு கொட்டு கிடைக்கிறது. பெரியவாளை பார்த்துட்ட, பெரியவான நடிக்கிறாள நான் சொல்றேன், உண்மையான பெரியவாளை பார்க்கத்த நம்மளுக்கு அப்படி தோணும். அப்ப அகங்காரம் அடங்கி பஞ்சு முட்டையா சுண்டு படுத்துடுமா பாம்பாட்டம். அப்புறம் அந்த சந்நிதியிலேருந்து வெளியில வந்தா 4 பேர் பார்த்து டக்கனப்பட்டது. அது எப்படின்னா அதுதான் மாயை. நாராயணத்துல சொல்றாரு, ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கிறத பிரம்ம ஞானம் அடைஞ்சுன்னு இருக்குமா? அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிறத ஞானம் பூரா இருக்கு. நம்ம போய் இதெல்லாம் கேட்டு உபன்யாசம் எல்லாம் கேட்டு பல விஷயங்கள் எல்லாம் பண்ணி பகவான் அடையிறோம்லவா, அந்த ஞானத்தை அடையிறோம். அந்த ஞானம் வயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்குமா? அந்த ஞானத்தோட நினைக்கும், ஷோ இன்னொரு ஜென்மம் எடுக்க போறேனே, இவ்வளோ பாபங்களும் புண்ணியங்களையும் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கேனே, உழண்டு இருக்கேனே, இன்னொரு ஜென்மம் எடுக்க போறேன், இந்த ஜென்மம் கூட எனக்கு இன்னொரு ஜென்மம் இனிமே வேண்டாம், இந்த ஜென்மத்தோட முடிஞ்சுடும், எனக்கு இப்படி கஷ்டப்படுறதே. நான் வயத்துக்குள்ள அம்மாவுடைய வயத்துல இருக்கிறத அதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா? இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறத விட கஷ்டம். கை கால் தூக்க முடியாது, அம்மாவுடைய மலமூத்திரத்துல கடந்து உழணும், எந்த சாப்பாடும் இல்லையா. அம்மா என்ன சாப்பிட்டாலோ, அம்மா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், அது சாப்பிட வேண்டியதான். அது வேண்டாம்னு சொல்லி அழ முடியுமா? முடியாது. என்ன கிடைக்கிறதோ அது சாப்பிட வேண்டியதான். இப்படி அதுவும் இருட்டுல அந்த காலத்துல நம்மளை பூட்டி போட்டா 2 நாள் இருக்க முடியாது. நம்மளால பைத்தியம் பிடிச்சிடும், பித்து பிடிச்சிடும். அந்த குழந்தை 10 மாசம் வயதுக்குள்ள இருட்டான அறையில மூச்சு காத்து எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு உழண்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தை நினைக்குமா, இனிமே இந்த மாதிரி கஷ்டம் படப்படாது, போருமப்பா ஐயா, எனக்கு இனிமே பிறவி வேண்டவே வேண்டாம், இந்த பிறவில உன்னை அடையணும், உன்னுடைய மலரடியை திருவடியை போற்றி என்ன சமர்ப்பணம் பண்ணி இந்த ஜீவனை நீ ஏத்துக்கோன்னு அள்ளும் அந்த குழந்தை மனசால நினைக்கும் பிரம்ம ஞானம் கிடைச்சது. ஆனா
அந்த குழந்தை பிரசவ சமயத்துல அந்த குழந்தைய வெளியில எடுப்பாதுவா, பிரசூதி காற்று அப்படின்னு ஒண்ணு படுமா. தப்புன்னு அந்த குழந்தைக்கு ஓட அழும். அந்த குழந்தை அழத்த நம்ம சிரிப்போம், குழந்தை வந்துடுது அப்படின்னு. அது ஏன் அழகுது? பிரம்மஞானம் போயிடுத்தேன்னு அழகுது. வெளியில வந்துட்டோமே, இன்னொரு ஜென்மா பூரா நம்ம வந்துடுத்தேன்னு சிரிக்கிறோம். அது போர்த்தா அழறோம் நம்ம. அது சிரிச்சுட்டு உயிர் பிடிக்கிறது. என்ன விசித்திரமா இருக்கு பாருங்க வாழ்க்கை. நேர திருப்பி வரண்டாமா? உயிர் போறத சிரிக்கணும், உயிர் வரத்த அழண்டாமா? நான் நேர திருப்பி பண்றோம். வெளியில வந்துடுத்து குழந்தை, சரி ஏதோ சொல்பம் இருக்குமா, கொஞ்சோண்டு ஞானம் இருக்கு, பகவானை பார்க்கறாங்கன்னு தோணுமா, நம்ம விடுவோமா? அப்பா அம்மா விடுவாளா? 3.5 வயசு அடுத்து இப்ப 3 வயசுலயே சேர்த்து விட்டுடுறான் அங்கனவாடின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி பிளே ஸ்கூல் நம்ம விடுறான் 3 வயசு 2.5 வயசு. ஏன்? குழந்தைய வளர்த்ததுக்கு இவாளால முடியல. ஏதோ குழந்தை வேணும் ஆசையோட வந்துட்டா. இந்த குழந்தைய வச்சுட்டு பிடிக்கணுமே, என்ன 2 பேரும் வேலைக்கு போறா, யாரும் பார்த்துக்கிறதுக்கு? பாட்டி தாத்தாக்கு முடியலை. பாட்டி தாத்தா வேண்டாம்னு சொல்லி ஏதோ ஊர்ல போய் உட்கார்ந்தா. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வைக்கிறா. என்ன ஒரு தர்ம சங்கடம் பாருங்க. அந்த குழந்தை வெளியில வந்து 3 வயசுலயே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுறா. ஸ்கூல்ல ஏபிசிடி படி, அதை படி, இதை படின்னு நம்ம கட்டளை போடுறோம். 12 வயசுலாம் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்துடும். அதுக்குள்ள ஓரளவுக்கு விமத்தியானம் போயிருக்கும். சரி, இதுலேருந்து நம்ம வந்து போலாம், வெளியில பகவான் அடையலாம் அப்படின்னா வேலை வேண்டாமா? படிச்சாச்சு, அதுக்கப்புறம் வேலை இல்லையா அப்படின்னு கேட்பா. அப்ப வேலைக்கு போனோம்னு ஒரு ரூல், வேலைக்கு போகும். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆனா குழந்தை ஆகலையா? குழந்தைக்கு என்னாச்சு? ஆண்டினர் ஆகலையா? குழந்தை படிக்க போலையா? இப்படி போகும். அந்த ஜீவன் எப்படியாவது இந்த சர்க்கிள்ல தப்பிக்க பார்க்கும். எல்லா சமயத்திலையும் விரக்தின்னு வரும், கஷ்டம் பார்த்த ஓருந்தாப்பா அந்த வாழ்க்கை. இப்படி காத்தால இருந்து வேலைக்கு போயிட்டு ராத்திரி வந்து கஷ்டப்பட்டு திருப்பி சமைச்சு ஆக்கல 3 நேரம் சாப்பிட்றதுக்கே போறது, டைம் சமைச்சுட்டே போறது. இதுல இருந்து ஒண்ணு நின்னா போதும், காசிக்கும் எங்கேயாவது போயிடுவாங்க அப்படின்னு தோணும் இல்லவா? போதும், இந்த கர்மா எல்லாம் போதும் அப்படின்னு. ஆனா விடாது, பந்தம் விடாது, கர்ம பந்தம் விடாது. திருப்பி பார்த்தா கணவர் இருப்பார், இவருக்கு வேண்டி நம்ம வாழணுமே, பந்தம் எடுத்து அந்த பக்கம் பார்த்தா குழந்தைய விளையாடி, குழந்தைய பெற்றுட்டோமே, அந்த குழந்தைய வளர்த்தவங்கிற தர்மம் இல்லையா? அது நம்ம என்னுடைய கர்மா இல்லையா? அது பண்ணிதானே அவன் இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. நம்மளை பிடிச்சு இழுக்குமா. லாஸ்ட்ல வயசாகும். சரி, இப்ப வந்து எந்த இதுவும் இல்லை, குழந்தையெல்லாம் ஜம்ல எடுத்து இனிமே வேற எதுவும் இல்லை, வேற குழந்தையோடைய நாமகரணம் தான் பார்க்க போறா. ஆனா அந்த சமயத்துல என்ன ஆயிடும்? சரீரம் தளர்ந்து போயிடும், நடக்க முடியாது. சுவாமியை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். சுவாமி உற்சவர் மூட்டிய வெளியில வருவார். ஆத்து வாசலுக்கு போக முடியாத நிலைமைக்கு கொண்டு தள்ளும் நம்மள. ஏன்னா அவ்வளவு உழைச்சிருக்கோம்னா, ஓடி 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 உத்தலந்த ஜோதியை, ஓடி 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 நம்ம எதெல்லாமோ அதுக்கு போலாம், ஜோதியை பார்க்க போல. அதனால போனோம்னு ஆசைப்படுறத சரீரம் ஒத்துழைக்கல. இப்படி அந்த ஜீவன் திருப்பி எங்க வந்துக்கிறது? மயத்துக்குள்ள. திருப்பி பிரம்மஞானம் வருது, போருண்டாப்பா இந்த ஜென்மா போருந்து திருப்பி ரிப்பீட். இதேதான் போயிட்டு. அப்போ இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா பகவானுடைய அருளால முடியுமா? அதுக்கு குரு தான் வரணும். பெரியவாளை பார்க்கறது அகங்காரம் அடங்கும். அந்த சரீரம் அது அப்படியே நிச்சலமா இருந்தாக்கா வாழ்க்கை பூரா இந்த போயிட்டு இருக்கோமே, பிறந்து இறந்து பிறந்து இருந்து போயிட்டு இருக்கோமே, அதுல இருந்து வெளியில வந்துடுவோமா. ஒன்ஸ் வெளியில வந்துட்டோம், அந்த ஒரு ஸ்புரணை உள்ள வந்துடுத்து அப்படின்னா ஸ்படிகமான பகவான் நேற்றுக்கு சொன்னேன் 3 கவர், மாயை, கர்மா, நான். இந்த 3 கவர் வெடிச்சு அந்த ஜீவன பக்கத்தை ஸ்படிகமாட்டமா இருக்குமா. அதெல்லாம் லிங்க ரூபமா நாக ரூபமா எல்லாம் குண்டலினி சக்தி நம்மளுக்குள்ள உண்டு. அந்த ரூபமா ஏன் காட்சி தருது? அதுதான் உண்மையான ரூபம் நம்மளுடைய. அது வெடிச்சு நம்ம வெளியில வந்துட்டோம்னா இனிமே ஒரு ஜீவன் இல்லை. புல்லாக பிறக்க வேண்டாம். எத்தனை லட்சங்கள், 84 லட்சங்கள் ஜீவராசிகள் உண்டுன்னு சொல்றான். அத்தனை பிறந்துட்டு இந்த மந்த ஜென்மம் எடுத்திருக்கோம்.
இந்த மனித ஜென்மம் எடுத்துட்டும் புத்தி வரலைன்னா அது யாரோட தப்பு? நம்மளுடைய தப்பு. நம்ம பண்ண பாவம். சரி, பாவம் மட்டும் இருந்தா அது பாப்பத்தை எப்படியாவது பிராயஷ்சித்தம் பண்ணியோ நல்லது பண்ணியோ இனிமே இந்த நிமிஷத்துல நான் நல்ல மிஸ்டர் பர்ஃபெக்டா பகவானை மட்டும் நினைச்சிட்டு அத்தனையும் பகவானை சமர்ப்பணம் பண்ணிட்டு இனிமே இந்த லௌகிகமான விஷயங்களும் காது கூட கொடுக்க மாட்டேன், மொத்தம் சத்சங்கத்திலேயே தான் இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கணும். சரி, நான் 4 பேருக்கு தானம் பண்றேன், ஏன்னா என்னுடைய பிராயஷ்சித்தம் போனோம்னா இல்லைன்னா தானம் பண்ணா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு பெரியவாள், தானம் பண்றேன். 4 பேருக்கு தானம் பண்ணினா 40 பேருக்கு நான் தானம் பண்ணேன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் உண்டா? இல்லை. புண்ணியமாக்கு பண்ணினா புண்ணியம் பண்ணிங்கிற பாவம் வந்தாலும் புண்ணியம் பண்ணினாலும் இந்த சுற்றுல இருந்து வெளியில வர முடியாது. புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேங்க்ல 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சம் புண்ணியம்னு நினைப்போம். டெப்ட் எல்லாம் கிடையாது, கடன் எல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம பாவம் எல்லாத்தையும் தீர்த்துட்டோம். புண்ணியம் 1 லட்சம் இருக்கு, நான் இறந்து போறேன். இறந்து போய் என்ன பண்ணுவேன்? இந்திர லோகமோ சுரலோகமோ நல்ல லோகத்துல போய் இந்த புண்ணியம் இருக்குல்லவா, அந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அது இருக்கிற வரைக்கும் இப்படியே சுத்தின்னு இருப்பேன். அங்க போய் இந்திர நாட்டமா ஜம்முன்னு இந்திர யானைகள் எல்லாம் ஏறி எல்லா சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்து அத்தனை என்னெல்லாம் ஆசைப்படுவோமோ அதெல்லாம் கிடைச்ச சுகமா இருக்கும். துக்கமே தெரியாது, ஏன்னா புண்ணியம் பண்ணியிருக்கோம்னா. அப்போ அந்த 1 லட்சத்திலேருந்து ஒரு ரூபாவாக மேண்டு வரும். ஒன்னு அனுபவிச்சா அந்த பைசா எல்லாத்துக்கும் உண்டு வேல்யூ அப்படின்னு. புண்ணியத்துக்கும் உண்டு வேல்யூ, நம்ம பண்ற அனுபவிக்கிறதுக்கும் உண்டு வேல்யூ. இந்த வேல்யூ ஒரு நாள் கம்மியாயிட்டு வரும், லாஸ்ட்ல 0 ஆயிடும், பட்டாறு கீழே விழுவோம், திருப்பி 0ல இருந்து தொடங்குவோம். அந்த சமயத்துல நல்லது பண்ணுவோமோ கெட்டது பண்ணுவோமோ தெரியாது, திருப்பி அனுபவிக்க வேண்டியதான், திருப்பி மனித ஜென்மம் எடுத்து திருப்பி எகெயின் ரிப்பீட். அதனால புண்ணியமும் இருக்கக்கூடாது. புண்ணியம் எப்படி இருக்காம இருக்கப்ப புண்ணியம் பண்ணாதேன்னு சொல்றியா? கிடையாது, புண்ணியத்தை பண்ணணும். அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நம்ம 4 பேருக்கு தானம் பண்ணணும் போன்ற நிறைய புண்ணியங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஆனா அந்த புண்ணியம் நான் பண்றேங்கிற எண்ணத்தோட பண்ணக்கூடாது. பகவான் பண்றான், இந்த புண்ணியம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி விடுறேன்னு பகவான்கிட்ட கொடுத்துடணும், நம்ம கையில வச்சுக்கிட்டாரு. ஏன்னா பாவம் பண்ணினாலும் பாவத்தினுடைய வரல அவனுக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ அப்படி ட்ரை பண்ண அது சுபாவமாகவே நம்மளுக்குள்ள வந்துடுமா. பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது, இது என்ன பண்ணிவிட்டேன் தெரியாம, இதனுடைய பலன் உனக்கு தரேன். நான் இன்னைக்கு நாராயணியம் பாராயணம் பூர்ணமா ஜபம் பண்ண போறேன். சங்கல்பத்துல ஆயுராரோக்கிய கரிஷியே, ஆயுராரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா? என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும், உத்தியனம் பண்ணணும், குழந்தைக்கு 10ஆம் கிளாஸ்ல ஃபுல் மார்க் வாங்கணும், என்ன சங்கல்பம் பண்ணிட்டு சுந்தர நாட்டம் பாராயணமோ நாராயண பாராயணமோ பண்றோம். இதெல்லாம் என்னது பண்ணப்படாதுன்னு சொல்லலை, பண்ணலாம். இதெல்லாம் காமியார்த்தமான லாபங்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய லாபங்கள். ஆனா அந்த நாராயணியம் பரமார்த்த லாபத்தை தருமே. நீங்க அதை விட்டுட்டு 10 லட்சம் தரேன், வேண்டாமாமா எனக்கு 1000 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் அப்படி பரமார்த்த நானே தரேன்பா அப்படின்னு நின்றுட்டு இருக்கார். அப்போ நம்ம முட்டாளாட்டமா இது வேணும் அது வேணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். கிடைக்கும், கிடைக்காம இல்லைன்னு சொல்லல, 1000 ரூபாய் கிடைக்கும். சரி, நீ 1000 ரூபாய் தான் எனக்கு தரேன்னு 1000 ரூபாய் இருந்து அவர் கிளம்பி போயிடுவார். யாருக்கு நஷ்டம்? பகவான் தான் நஷ்டம், நம்மளுக்கு தானே நஷ்டம். அதனால இந்த பகவான சங்கல்பம் பண்றதையும் எது பண்றதையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிருப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னோட அருளால நான் உன்னை வணங்குறேன், உன்னோட அருளால நான் அதை பண்றேன். இன்னைக்கு நாராயணியம் படிக்கணும் இல்லைன்னா கந்த புராணம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வச்சுக்கோங்க. நாக்கு வழங்குறது யாருனால? என்னுடைய சக்தியா? நான் என்னால மேஜிக் பண்ணியா? இல்லை, பகவானுடைய அருளால. கண்ணு காண்றதுன்னா முருகப்பெருமானுடைய அருளால. சரி, அதை படிக்கணும்னு ஒரு தோணல் வரணுமே, அந்த உணர்ச்சி யாருதரா? பகவானால. அப்புறம் எல்லாம் பகவான் தந்துட்டு நான் பண்றேன் அப்படிங்கிற நினைப்பு வச்சுட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? காரியம் உண்டா? இல்லையே. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். நான் பண்றேங்கிற பாவம் அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி பாருங்களே. புண்ணியமாகட்டும் பாபமாகட்டும் அத்தனையும் கொடுத்துட்டோம்னா 0 பேலன்ஸ் ஆயிடும். எந்த லோகத்துக்கும் போக மாட்டோம். எங்க போவோம்? அந்த ஜோதியோட ஜோதியா ஒன்றாக கலந்துடுவோம். முருகன்னாலே முருகரான்னு சொன்னேன். கந்தர் அனுபூதியில சொல்றா,
நெஞ்சு கணக்கல் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சோர் புலை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பற்பாதம் பணிவாம்னு தொடங்குறார். எப்படி தொடங்குறார் பாருங்க. நெஞ்சு கணக்கல் நெகிழ்ந்து உருக. அப்படி கந்தர் அனுபூதியோடைய முதல் முதல் லைன். நெஞ்சு கணக்கல் நெகிழ்ந்து உருக. கல் எப்படி இருக்கா? கல் நெஞ்சக்காரன்னு திட்டுறோமே, கல்லாட்டமா இருக்கான். கல்ல வெள்ளம் விட்டு பாருங்க, உருக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. பொட்டிக்கலாமே தவிர அந்த லாஸ்ட் ஒரு தறி மண் சேஷிக்கும். கல்லு மண்ணானாலுமே அது அழியாது. அந்த கல் இருக்கு. கல்லெஞ்சக்காரனான என்னை உருக வச்சே முருகா அப்படின்னு தொடங்குற. எல்லாரும் நம்ம கல்ல நெஞ்ச மாட்டோமா இருக்கு. எதனால? இந்த அழுக்குனால, மலங்கள்னால. நிறைய மலம் இருக்கு நம்மளுடைய மனதுல. நேற்று சொன்ன மாதிரி போற்றி, பொறாமை, துவேஷம், மற்றவாட கஷ்டப்படுத்துறதுல ஆனந்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள். பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறது தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் உண்டா? நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கிறது தெரிஞ்சுட்டே நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற பட்சத்துல இந்த மாதிரி மற்றவாட பார்த்துட்டு 4 பாகத்துல போயிட்டு 4 விஷயங்களை கேட்டு எந்த பிரயோஜனம்? இதெல்லாம் என்னன்னா லௌகீகமான அறிவுகள். அந்த அறிவுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பேற்பட்ட என்னுடைய நெஞ்ச, கல்லாட்டமா இருக்கக்கூடிய நெஞ்ச முருக வச்சாயே. நான் அப்படிங்கிறது போயிடுத்து. பஞ்சாட்டமா போயிடுச்சு. பஞ்சு எப்படி தூசு அப்படி பறந்து போகும்னா இந்த பஞ்சாட்டமா போயிடுத்து. பின்ன என்ன போயிடுதா? கரு போயிடுத்து அப்படிங்கிற. கருவுனா என்ன? பயத்துல உருவாகிறது கரு, கருவாய். உள்ள இருக்கக்கூடிய ஜீவனா கருவாய்னு சொல்றோம். அந்த கருவும் போயிடுத்து எனக்கு அப்படின்னு சொல்ற. என்னை ஆண்ட இடம் தானோ பொருள் ஆவது சண்முகனே. என்னை ஆண்டாய் நீ. ஆண்டாய்னா என்ன அறியாமல் நான் வேணும்னு என்ன அருணகிரிநாதர் கேட்டாரா? என்னை ஆள் முருகா, வெற்றிவேல் முருகா அப்படின்னு கூப்பிட்டாரா? இல்லையே. அவருடைய கருணையினால எப்ப யாருக்கு ஞானம் வரும்னு சொல்ல முடியாது. இத்தனை ஜனங்கள் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் முருகன் வந்து கேட்கிறார். பிரத்யட்சமா இருந்து கேட்கிறார். எந்த வடிவத்துல வந்திருக்காருன்னு சொல்ல முடியாது. யார் வடிவத்துல வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். காற்றாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம். அவருக்கு இல்லாத எல்லா சர்வபூதமாக இருக்காரு. அப்பேற்பட்ட பகவானே என்னை ஆண்டு கொண்டாயே. ஸ்வம் கெடுத்தாய். ஸ்வம்னா நான், என்னை. ஸ்வம், அந்த ஸ்வம்ம கெடுத்தாய். வளைப்பட்ட கைமோதொடு மகளனும் தலைப்பட்டழிய தகுமோ. முத்திக்கு ஒரு வித்து. அதாவது முதல்ல தொடங்கினேன், முத்திக்கு ஒரு வித்து சொல்லிதானே அந்த திருப்புகழ். இது முதல் திருப்புகழ். அந்த திருப்புகழ்ல முத்திக்கு ஒரு வித்துன்னா ஆத்ம ஞானத்துக்கு ஒரு வித்து போட்டுடுறான் முருகன். ஒரு வித்து, எல்லாமே ஒரு வித்துல இருந்து தானே வருது. சீட்ல இருந்து தானே எல்லாமே வருது. மனுஷன் ஒரு விந்துல இருந்து வர. இந்த மாதிரி எல்லாமே ஒரு சீட்ல இருந்து தான் வருது. அது ஆத்ம ஞானத்துக்கும் ஒரு சீடு வேணுமே. அது யார் போடுறாருன்னா குருவாக முருகப்பெருமான் போடுறார். முத்துக்கு ஒரு வித்து. அப்புறம் அவர் எப்படி ஆட்கொள்ளுவார் அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் உண்டு அந்த வித்து. அருணகிரிநாதருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. ஆனா அது பரிபக்குவம் ஆகி பகவான வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு பட்சத்தோடு சித்தருள், அவருக்கு பட்சம் காட்டிடுவான். அதாவது நானும் இருக்கேன், இன்னொரு பொண்ணும் இருக்கு. அந்த பொண்ணு பக்தியோட பகவான வழிபடுறான். நானும் வழிபடுறேன். ஏதோ காமார்த்தமா ஏதோ பண்ணி இருக்கேன். பகவான் என்ன பார்ப்பார்? பக்தியோட பண்றவாள் தானே பார்ப்பார். எனக்குன்னு பண்றவாள் தானே பார்ப்பா. அப்ப பட்சம் காட்டுவதான் முருகன். அது எல்லாருக்கும் பட்சம் காட்டணும்னு பகவானுக்கு இல்லை. ஆனா பகவான வழிபடணும்னு ஆசையோட, உண்மையோட, உண்மை அதுதான் முக்கியம். உண்மை நம்மளுக்குள்ள இருந்தா பகவானை ஏற்றுக்கொள்வார். அவ்வளவுதான் அவருக்கு வேணும். உண்மை இருக்கா பார்ப்பார். கதையெல்லாம் கேட்டுருக்கோமே, கிருஷ்ணருடைய கதையில ஒரு துளசி வைத்தார், இன்னொரு கிளாஸ்ல பெரிய ஸ்வர்ணம் வச்சார். பகவான் துளசி மட்டும் ஏன்? உண்மை இருந்தது பின்னாடி. அதே மாதிரி பட்சத்தோடு ரட்சித்தருள். எனக்கு பட்சம் காட்டுப்பா முருகான்னு பிரார்த்தனை பண்றார் அருணகிரிநாதர் திருப்புகழ்ல. பட்சத்தோடு ரட்சித்தருள், என்னை ஆட்கொள் அப்படிங்கிறார்.
யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தரப்பரவே. யானாய் என்னை அப்படியே பகவான் விழுங்கிட்டார். விழுந்ததுன்னா அப்படியே அப்படியே உள்ள போட்டு கடிக்கிறதோ, டேஸ்ட் பண்ணி ருச்சி பண்ணி அப்படியே சிக்ஸிப்பா விழுங்குறது. முருகப்பெருமா என்ன விழுங்கிட்டார்னு சொல்றேன். அப்படி எல்லாம் வேணாம். ஆணவ மலம் மொத்தமா இல்லாம பண்ணி ரொம்ப விழுங்கணும்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கணும். ஒரு ஃபுட்டு கிடைச்சிட்டு அப்பா ஒண்ணு பசி இருக்கணும், இன்னொன்னு ருச்சியா இருக்கணும். அதனால நம்ம நல்லா சாப்பிடுவோம். ருச்சி இல்லாட்ட அப்படியே வட்டக்க வச்சுட்டு இருப்போம். சாப்பிடணுமே சாப்பிட்டு இருப்போம், கடிக்கணுமே கடிப்போம். அதே ருச்சியான ஒரு சாதம் நம்மளுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுத்தாவா எப்படி அப்படின்னு சாப்பிடுவாங்க. அது மாதிரி முருகப்பெருமான் நம்மள சாப்பிடுவாங்க. எப்போ ருச்சி இருக்கிற மாதிரி பக்ஷண பதார்த்தமா நம்ம இருக்கணும். கண்ணபெருமானுடைய கதையில வெண்ணெய் திருடுபவன்னு சொல்றோம். வெண்ணெய்னா என்ன? நம்ம நெய்லேருந்து வரட்டும்னா வெண்ணையா தெரியாது. அதுவும் சாப்பிடுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்மளுடைய மனசுதான் வெண்ணெய். அதே மாதிரி பகவானுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய உடலை நம்மளுடைய ஜீவனை வச்சிருந்தோம்னா பகவான் ஏத்துப்பார். அவ்வளவுதான். சிந்தாகுல இல்லொரு செல்வமும் விந்தாடவை என்று விடப்பெறுவேன் வந்தாகினி தந்த வரதோயிலே கந்தா முகா கருணாகரனே. விந்தாடவினா அந்த சம்சார காட சொல்றான். சிந்தாகுல இல் ஒரு செல்வமும், இந்த செல்வம் சிந்தாகுலனா இந்த ஹெட் ஆபீஸ் அலையம். நம்மளுடைய ஹெட் ஆபீஸ பூட்டி போடணும், 2 நாளைக்கு லீவ் கொடுக்கணும். முடியுமா? சிந்தனை வந்து தர மட்டும் போனதே இல்லை. அருணகிரிநாதர் அதே சொல்ற. அவருக்கும் இருந்திருக்கு சிந்தாகுல இல்லோட செல்வமும். செல்வம்னா எல்லா செல்வமும் உண்டு, எல்லாமே இருக்குனாதான் கஷ்டம். அது இருக்கு இது இருக்கு அது நினைச்சுட்டு இருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டோம். எனக்கு இல்லை அப்படின்னா துக்கம் உண்டா? எனக்கு எதுவுமே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டா துக்கம் உண்டா? இல்லை. அதனால எல்லா செல்வமும் இருந்தா கஷ்டம். எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடு முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணா நீங்க இன்டைரக்டா எனக்கு துக்கம் தான் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் விட்டுடு, எனக்கு அதுல ஆசை வேண்டாம், எனக்கு அதுல பற்று வேண்டாம், அந்த அருள் தா முருகா அப்படின்னு கேட்டாக்கா அவர் தருவார். அதுல வைராக்கியத்தை உண்டாக்குவார். வைராக்கியத்தையும் ஞானத்தையும் கொடுப்பார்லவா. இந்த சம்சார குண்டாடவினா சம்சார காலம். அதுக்கு உதாரணமா ஒரு பொட்ட கிணறாம். இது ஒரு பொட்ட கிணறு, அதுல ஜலம் ஒண்ணும் இல்லை. நம்ம இப்படி பார்ப்போம், தேவையே குதிக்கலாம், ஏன்னா ஜலம் கூட இல்லை ஒண்ணுமே படாதே அப்படின்னு குதிக்கலாம்னு ஆசைப்படுவோமா, குதிச்சுடுவோம். ஆனா ஐயோ இது சம்சாரமாச்சே, இதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணும்னு தத்தளிப்போமா. அப்போ கூட இருக்கிறவாலாம் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவா. தவளை, பொட்டக்கணத்து தவளைன்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் நாளைக்கு பாக்குறோம்னு சொல்லுவோம். இன்னைக்கு போண்டா நாளைக்கு போலாம் கோவிலுக்கு, இன்னைக்கு பகவான் நினைக்க நாளைக்கு பார்க்கலாமே அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம்னு கூட இருக்கிறவா இழுத்து போடுவா. பொட்ட கணத்துல உலக விஷயமும் அப்படிதான். உலக விஷயம் இழுத்து நம்மளை அட்ராக்ட் பண்ண முடியும். ஒரு விஷயங்களை பார்க்க எதை சொல்லலை, உங்களுக்கே தெரியும். நம்ம காத்தால இருந்து எதெல்லாம் நம்மளை இழுக்கிறதோ, பகவான போக விடாம இழுக்கிறதோ, பகவத் சிந்தனையில இருக்க விடாம இழுக்கிறதோ, அது அத்தனையுமே உலக விஷயம் தானே. அந்த உலக விஷயம் இழுத்துன்னு இருக்கும். இந்த கூபம் அந்தகாரமா, அந்த கூபத்திலேருந்து நம்மளை கையை பிடிச்சு இழுப்பி விடுறது யாருன்னா கருணையான கந்தன் அப்படின்னு சொல்ற. குறியை குறியாது குறித்தறியும் நெறியே. பகவான குறினா சின்முத்திரையோட இருக்கார் பகவான். அந்த சின்முத்திரையை பார்த்துட்டே இருந்தாலே நம்மளுக்கு ஞானம் வரும்னு சொல்லுவா. அதுக்கு அந்த ஞானம் குருநாதருடைய கிருபையில் நம்மளுக்கு உண்டாகும். குறித்தறியும் நெறியே உள்ள தியானம் பண்ணி அது ஒரு நெறினா ஒரு வழின்னு அர்த்தம், ஒரு பாதை. குருநாதர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இங்க இருந்து சென்னை போனோம், எனக்கு வழி தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், உன்னால தெரியவாட்ட கேட்பேன் எப்படி போறது சென்னைக்கு. இல்லைன்னா இப்ப கூகுள் மேப் அதுல போடுறோம். கூகுள் மேப்ல இப்ப குருநாதரா இருக்கா, அதை பார்த்துட்டு நம்ம லெஃப்ட் போறோம் ரைட்டு போறோம். இதெல்லாம் யார் அப்டேட் பண்ணிருப்பா? அதுல யாரோ போயிட்டு வந்தவா தானே அப்டேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா நான் ஜியோகிராஃபி படிச்சவா தானே பண்ணிருக்கலாம். தெரிஞ்சவா அதை அப்டேட் பண்ணதுனால நம்மளுக்கு தெரியாது. இதே மாதிரி குருநாதர் நம்ம
கேட்போம், பகவான் அடையிறது எப்படி போறது, என்ன வழியா போறது, பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தோம். குருநாதர் என்ன பண்ணுவாரா, இப்படி போ அப்படின்னு காட்டுவார். ஏன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் முன்னாடி போயிட்டு வந்திருக்க, அவருடைய கருணையினால நம்மள உத்தாரணம் பண்றதுக்காக திருப்பி வந்திருக்கார். அடைஞ்சவர் திருப்பி வந்திருக்கார், அவர் தான் குரு. ஏன்னா இருட்டிலேயே இருக்கிறவளுக்கு இருட்ட நீக்க முடியுமா? குரு, இருட்டை நீக்குபவர் குரு. பகவான் அந்த பிரம்மண்யத்துல இருக்கிறனால, சுப்பிரமணியத்துல இருக்கிறனால நம்மள அவர் நாடிட்டு போறோம். அவர் அந்த காலத்துல இருந்தா நாடிட்டு போயிட்டு பிரயோஜனம் இல்லையே. அப்பொழுது குரு என்ன பண்ணுவாராம், நேர இப்படி போ அப்படின்னு சொல்லி விட்டுற மாட்டாராம். வா, கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவாராம். கூட்டிட்டு போய் வழியையும் காட்டுவார், வழியின் துணையாகவும் இருப்பார், வழியின் பலனாகவும் இருப்பார். பகவான் அங்க இருக்கார் அப்படின்னு காட்டித்தானே போவோம். லாஸ்ட்ல பகவானை பார்த்துட்டு அந்த சிஷ்யனுக்கு தோணுமா, இப்பேற்பட்ட பகவானை காட்டி தரத்துக்குண்டான கருணை குருநாதர் இருக்கல்லவா, என்னுடைய கடவுள் குருநாதர் தான், அந்த வழியின் பலனாகவும் இருக்கும். அப்படியெல்லாம் குரு இருப்பார். அந்த வழியை காட்டி தருவார். குறித்தறியும் நெறியே தனிவேலை நிகழ்த்திடும். அப்போ அந்த வழியை காட்டினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வருமா, ஞானவேல் தனி வேலை நிகழ்த்திடும். ஞானவேல் தோன்றுமா நம்மளுக்கு, ஞானம் உண்டாகும், செறிவற்று உலகோடு. அப்போ இந்த உலகோட பந்தங்கள் எல்லாம் அப்படியே போகும். ஞானவேல் நம்மளுடைய மனசு தோணிடுச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாம் போகும். உரை சிந்தையும் அற்று, உரை சிந்தைனா நான் சொன்ன சிந்தனைகள், மனதுல இருக்கக்கூடிய சிந்தனையும் அற்று போய் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அறிவும் போய் அறியாமையும் போய்ங்கிற, அது எப்படி? அறிவு அப்படின்னா ஞானம், நாலேஜ். அந்த நாலேஜும் போயிடுதா, நாலேஜ் இல்லாத விஷயம் அறிவில்லாமே போயிடுது. அது என்னது அப்படின்னா, அறிவுனா லௌகீகமான ஞானம்னு சொல்ல அறிவு. அந்த அறிவும் போயிடுத்து, எதுவுமே இல்லை இந்த உலகத்துல அப்படிங்கிற அஜ்ஞானம். இல்லை, அஜ்ஞானம்னா என்ன, ஒரு விஷயத்தை பத்தி தெரியாதது, அந்த விஷயம் போயிடுது. இப்போ நில்லாயிடுச்சு, சீரோ ஆயிடுச்சு. அப்போ பேசா அனுபூதி பிறந்ததுவே. பேச முடியும், என்ன துறக்குமா, அனுபூதி பிறக்கும். அனுபூதி அது சொல்லிட முடியாது, யாராலையும் வர்ணிக்க முடியாது. அனுபூதி கிடைச்சுடுத்துனா பேச முடியாது, சும்மா இருந்துடுவான். பகவானை பத்தி தெரிஞ்சு கொடுத்து பகவான அறிஞ்சு விட்டார் அப்படின்னா வாய் திறக்க முடியாது. அந்த பகவானை பார்த்தா திருப்பி பேச முடியாது. அப்புறம் எப்படி குருநாதர் எல்லாம் வந்து பேசுறா, பெரியவாள்லாம் வந்து அருணநாதர் எல்லாம் திருப்புகழே எழுதியிருக்காரு. பகவானே கையை பிடிச்சு உபதேசம் பண்ணியிருக்காருவா, மந்திரத்தையும் உபதேசம் பண்ணியிருக்காரு. சும்மா இது மட்டும் கிடையாது, மந்திரத்தையும் உபதேசம் பண்ணியிருக்காரு. இப்படி உபதேசம் பண்ணி முருகப்பெருமானே காட்சியா பார்த்து, முருகப்பெருமானே இவ்வளோ துதிகள் பண்ணி அவர் நம்மளுக்கு ஏன் தந்திருக்கார், அவருக்கு பகவானை அடைஞ்சிருக்காங்க. எப்படி வந்து கீழே வந்ததுன்னா, மனிதர்களை உத்தாரணம் பண்ணணும்னு சங்கல்பம் பகவான், அதுக்காக அவன் அனுப்பி வச்சிருக்கான். அல்லாம பகவானை அடைஞ்சா பேச முடியாது. பேசா அனுபூதி பிறந்ததுவே, அனுபூதி பிறக்கும். அப்போ பூரணம் ஆகும். மகான்கள் எல்லாம் வந்துட்டு போனா நம்ம பார்த்துக்க மாட்டோம். அவ போயிருப்பா, நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனா வந்து அங்க எல்லாம் லேட்டா வந்து அங்க பார்த்தாலும் ஒரு மனம் வருமா. மகான்கள் வந்து போனவனா அவ குளிக்காட்டாலும் நறுமணம் வரும். பூத நாட்டேந்து சுகந்தம் வந்தது, சந்தன கட்டையோட சுகந்தம் வந்ததுன்னு சொல்றாரு நாராயணியத்துல இல்லவா. பூதனா அப்படிங்கிறது ராட்சசி, கிருஷ்ணருக்கு தன்னுடைய பால்ல விஷத்தை கலந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசையோட வந்தவள். ஆனா பகவான் எனக்காக வந்திருக்கே, நீ வந்து விஷத்துல வந்து வந்திருக்க, விஷம் பார்க்கலையா, எனக்காக வந்தேங்களா, எனக்கு தரணும்னு தானே வந்தாய், எனக்குன்னு வந்ததுனால உன்னை எடுத்துட்டேன்னு தன்னுடைய வாயால அந்த விஷத்தையும் குடித்தார், பாறையும் குடித்தார், அந்த உயிரையும் முறிஞ்சுட்டார். அந்த பகவானுடைய பல்லு பட்டுதான். அதனால அவருடைய சரீரமே அசுர ராட்சசியா இருந்தாலும் சரி, அவருடைய சரீரம் பூரணமயமாயிடுது. அதுதான் பகவானுடைய ஆட்கொள்ளல். அருணகிரிநாதரும் அதுதான் சொல்றாங்க. அப்பொழுது பூரணம் அடைவரும். அப்ப நீ எப்படியெல்லாம் இருப்பாய் தெரியுமா முருகா, ஒரு வடிவத்துல தோணலாம். அப்பதான் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியில குரு காணும். ஒளியில முருகனுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்க முடியும்.
கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். எனக்கு ஒரு விதி வந்திருக்கு அப்படின்னா முருகா நீதான் அப்படின்னு தோணுமா. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லி பூர்த்தி பண்றோம். கந்தர் அனுபூதி அந்த பேரே பாருங்க, கந்தர் அனுபூதி. கந்தரை அனுபவித்ததுனால அனுபூதி. அருணகிரிநாதர் எழுதினார். இப்படி அருணகிரிநாதனுடைய சரித்திரம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம நேற்றைய பர்யந்தம் சூரசம்ஹாரத்தை பார்த்திருந்தோம். தேவசேனா கல்யாணத்தையும் அனுபவித்தோம் முதல் நாள். இன்றைய நாள் வள்ளி கல்யாணம் அனுபவிக்கலாம். வள்ளி கல்யாணம்னு கேட்டாலே அது ஒரு சரித்திரம் கேட்டிருப்போம். வள்ளி கல்யாணம்னா ஒரு காதல் கல்யாணம் அப்படின்னு எண்ணுவோம். ஆனா ஸ்காந்த புராணத்துல சொல்றது அது வேரோக்தமா நடந்த கல்யாணம். ஆனா ரெண்டு சக்திகள், ஓரோ சக்திக்கும் அதாவது ரீதி இல்லை. அது என்ன அர்த்தம் அப்படிங்கறது கதையை தெரிஞ்சுட்டு பரமார்த்தத்தை பார்க்கலாம். ஏன்னா பரமார்த்தத்தை சொல்லி கதை தெரியலைன்னா என்ன கதைன்னு ஒரு கேள்வி வரும். அதனால கதையை பார்க்கலாம் சுருக்கமா. தேவயானை கல்யாணம். எப்படி இந்த தேவயானையும் வள்ளியும் வந்தா? விஷ்ணு பெருமான் முருகனுக்கு கொடுக்கணும்னு ஆசையோட தன்னுடைய மனசோ ஜாத்தகா மனசுலேருந்து பிறந்தவா இந்த ரெண்டு கன்னிகைகள், சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி அப்படின்னு. இவா ரெண்டு பேரும் தபஸ் பண்ண போங்கன்னு விஷ்ணு பகவான் சொல்ல, அவ வந்து தபஸ் பண்ண போறா சரவண பொய்யில. ரெண்டு பேரும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ மனோவதி அப்படிங்கிற அப்சரசு வந்து இந்த சுந்தரவள்ளியை தூக்கிட்டு இந்திரன் கொண்டு விட்டாரு. ஏன்னா இந்திரனுக்கு ஆசை தான் வளர்க்கணும் அப்படின்னு. இந்திரன் வந்து ஐராவதம் அப்படிங்கிற யானை மேல அவளை புறப்பாடு பண்ண வச்சா. அதனாலே அவளுக்கு தெய்வ யானை, தேவ யானை அப்படின்னு பேர் வந்தது. தேவர்களுக்கெல்லாம் அந்த தேவ சேனைகளுக்கெல்லாம் அதிபதியா இருந்தாள் அவள். ஏன்னா இந்திரனுடைய புத்திரி தான். அப்படின்னா எப்படி இப்ப அதனால தேவசேனா என்ற நாமகமும் ஆயிடுச்சு. நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தா. அந்த சமயம் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணி வந்து நிற்க, எங்களை எல்லாம் காப்பாத்தின தேவர்கள் எல்லாம் காலத்துல போட்டு அடைச்சு வச்சிருந்தாலவா, அத்தனை பேரையும் விடுவித்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுத்து லோகக்ஷேமத்தை பண்ணி எங்களை காப்பாத்தினதுக்கு நாங்கள் திருப்பி பிரத்யுபகாரம் ஆசைப்பட்டார். முருகன்கிட்ட கேட்கிறார், தேவயானை எடுத்துக்கிறையா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லி அடுத்த நாள் தேவயானை கல்யாணம் அதி அற்புதமாக எல்லாரும் சூழ வாத்திய கோஷத்தோட பிரம்மதேவரே மங்கல்ய சூத்திரத்தை கொடுத்து விவாகம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் அங்க அவ ரெண்டு பேரும் இல்லையா, அந்த ஜோடிகள் மறைஞ்சு போயிட்டார். எங்க தேவயானை கிளம்பலாம் அப்படின்னு அவர் கிளம்பி சித்தகாலம் சுகமா வாழ்ந்துன்னு வந்து அப்பொழுது சூரசம்ஹாரத்தை எதை ஒப்பிட்டு நம்ம பார்த்திருந்தோம்? சுந்தர காண்டத்தை ஒப்பிட்டு பார்த்திருந்தோம் இல்லவா? இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருடைய ராதையோடைய அவ தமிழ என்ன இருந்தது, ருக்மிணியோட இந்த மாதிரி எல்லாம் லீலைகள் நம்ம பார்க்கிறோம். ராசலீலையெல்லாம் அனுபவித்திருப்போம். அதையும் இதையும் நம்மளுக்கு ஒப்பிடலாம். ஏன்னா மாமா தான் கிருஷ்ணன், அவருடைய முருகன் தானே முருகன். முருகன் அப்படி இல்லாம இருந்தாலே ஆச்சரியம். அதே ஒரே குடும்பம்னா அதனுடைய அவளுடைய சுபாவ லட்சணங்கள் எல்லாம் காணலாமா காட்டலாமா? முருகருக்கு ஆசை அப்படி காட்டி நம்ம வசப்படுத்திக்கணும். தேவையானதான் பெரியவா வந்து எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இதுல ரோல் முருகனுக்கு எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு பிரசன்டேஷன் ஆட்டமா, சூரசம்ஹாரம் பண்ணினதுக்கு ஒரு பரிசாட்டமா கிடைச்சது தேவையான. அதான் அவர் ஏத்துல. ஆனா தன்னுடைய ஒரு லீலை இல்லையேன்னு ஆசைப்படுற. அதுக்கப்புறம் இன்னொரு பெண் இருந்தாலவா அமிர்தவல்லி. அவளை வந்து தொண்டி மண்டலம் அப்படிங்கிற இடத்துல சிவமுனிங்கிறவர் தபஸ் பண்ணிட்டு, அவர் வந்து சிவமுனி அப்படிங்கிற ஒரு வேடு, அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அங்க ஒரு மானுடைய இடத்துல போட்டுட்டார், மானுடைய வயிற்றுல. மானோட வயத்துல இருந்து அந்த குழந்தை பிறக்கிறதா. அது ஏன் மானோட வயத்துல இருந்து? மனுஷனுடைய வயத்திலேயே போட்டிருக்கலாம் அல்லவா மனோவதிக்கு அந்த சுந்தரவள்ளிய. மானோட வயத்துல இருந்து ஒரு கன்னிகையா வரா. வித்தியாசமா இல்லை? இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்கும். ஏன்னா பகவானே தேவதையை இறங்கி வர்த்த ஒரு சாதாரண மனுஷனுடைய வயத்துல இருந்து வெளியில வந்தான்னு சொல்ல மாட்டோம். சீதை எப்படி வந்தா? பூமியில இருந்து வந்தா. கர்ப்பவாசம் நடந்திருக்காளா? இல்லையே.
அதே மாதிரி கர்ப்பவாசம் இல்லை வள்ளிக்கு, அப்பேற்பட்ட சக்தி தான் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக மானுடைய வயிற்றுல வந்தா. குவா குவான்னு அழகு. யார் இது அப்படின்னு சிவமுனி வந்து பாக்குறார். அங்க நம்பி நாயகன் ஒரு வேடுவன், அந்த சிவமுனியுடைய தபஸுடைய இடத்துலதான், தபஸ் பண்ற இடத்துலதான் அந்த குழந்தை விழுந்திருக்கு. வேடுவன் வந்து வேட்டையாடுறதுக்கு வரா காட்டுல பார்த்தா ஒரு அழுகை சத்தம் கேட்கறது. வள்ளி கொடிகளுக்கு நடுப்புல அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. அப்போ அந்த குழந்தை பார்த்து அழகா இருக்கேன், எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்துட்டு வரலாம் நம்பி நாயகன் அப்படிங்கிற அரசன். நம்பி அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர்னா 1000 வேடுவ ஜாதிகளுடைய தலைவராம் அவர் நம்பி நாயகன். இந்த குழந்தை எடுத்துட்டு வந்து அவ வேட்டையாடுவாரலாம், வேடுவனுடைய லட்சணங்கள் அவருடைய சம்பிரதாயம் படி அந்த குழந்தைய தொட்டில போட்டு அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அந்த குழந்தையில பட்டு போட்டு விட்டு பின்னலை கட்டி விட்டு நல்லா வளர்த்தி வராலாம். சரஸ்வதி தேவி அழகா மாதிரி அவள அழகா அப்படிங்கெல்லாம் பல வர்ணனை இருக்கு. வள்ளி தேவியோட வர்ணனை அழகான கண்களாம், மான் பேடையாட்டமான கண்கள், நீண்ட முடி, ஜம்முன்னு இருக்கலாம். 9 வயசு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை ஆனாலும் 12 வயசு தோற்றம் தரக்கூடிய அழகான எவ்வளவா இருக்கலாம். அவளை பார்த்தா ஒரு வாட்டி பார்த்தா கண்ணை திருப்ப தோணலாம், அந்த மாதிரி அழகுடையவளாம் வள்ளி. வளர்ந்து வரா பூங்கொடி ஆட்டமா ஒன் தொட்டிலிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வரத ஒரு 6-7 வயசு ஆயிடுத்து அந்த குழந்தைக்கு. அப்போ அவ வந்து ஒரு திணை அப்படின்னு ஒரு தானியம், அவர் வந்து கிருஷியெல்லாம் பண்றவர். அந்த திணைய வளர்த்திட்டு வந்துருந்தா இந்த கிருஷிய. இப்போ அதை என்ன பண்ணுவோம், அந்த திணையை சாப்பிடறதுக்கு, இந்த தானியத்தை சாப்பிடறதுக்கு இந்த கிளி இதெல்லாம் வருமே, மயில், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அப்போ அறுவடை எடுக்க முடியாது. அதனால அதை காவல் காக்கிறது அப்படிங்கிறது உண்டு. ஜடபரதனுடைய சரித்திரத்திலேயே நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி காவல் காக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு இவரை கூட்டிட்டு வந்து நிறுத்தி விட்டு வைக்கோலையும் சாணகத்தையும் எல்லாம் கொடுத்து சாப்பிட வைப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த திணைய காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த குழந்தை சும்மாவே இருக்கா. மா வள்ளி நீ பாத்துக்கிறையா? ஓப்பா பாத்துக்கிறேனே. நீ குருவி கொட்டாம பாத்துக்கணும், காவல் நிற்கணும், காத்தாலேருந்து சாயங்காலம் வரை இருக்கணும். நான் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி ஒன்னும் அழைச்சிட்டு போவேன், சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போகணும். ஓப்பா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு வெட்டிக்காரி அவள். நல்ல வாக்சாதுரியம் இருக்கக்கூடியவள் வள்ளி. ஜம்முனா அப்பாட்டக்கு சொல்றான். அப்போ சரி நீ பாத்துக்கோ அப்படின்னு கூட்டிட்டு போற. பூவைக்காள் சிங்கன் புறவன்காள் ஆலோலம், தூவிமா மஞ்சிகாள் சொற்கிலாள் ஆலோலம். ஆலோலம் விடுறாங்க. ஆலோலம்னா போன்னு சொல்றாங்க. பூவைக்காள்னா பூவினா பக்ஷின்னு அர்த்தம். பக்ஷியே ஆலோலம், நான் இங்க இருக்கேன், சாப்பிடாத, கிளம்பி போய். மயிலே ஆலோலம், கிளிகளே ஆலோலம், குஹு குஹுன்னு பாடக்கூடிய குயிலே ஆலோலம், சேவல்கால் ஆலோலம்னு பாட்டு பாடிண்டே திரைபுவனத்தை காப்பாத்திருக்கலாம். ஐயோ இப்படி ஒரு வேலை தந்துட்டாரு அப்பான்னு ஒரு ஹெட்டேக்கா நினைக்காம கிடைச்ச வேலைய விருப்பப்பட்டு பண்றது. சொல்லுவாரு, விருப்பப்பட்டது கிடைக்கலைன்னா கிடைச்சுதான் விருப்பப்பட்டு போயிட்டே. இந்த மாதிரி வள்ளி வந்து அலோலம்னு தோழிகள் எல்லாம் இருக்கா, 2 பேரெல்லாம் கூட்டிட்டு போவா. அவ வந்து பண்ற வேலையை நல்லா கத்துறா, தொண்டை வெட்டுறா மாதிரி கத்துறா. அலோலம் போ போ அப்படி. அப்புறம் கண்ணன் வந்து கோகுலம் வளர்ந்து வந்துருந்தார். அதுக்கப்புறம் கண்ணனே வந்து சொல்றாரு அல்லவா ஒரு கட்டத்துல, கோகுலம் வேண்டாம் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. எங்க போலாம்? கோவர்தனத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிளம்பி கண்ணன் சொல்லிட்டா நோ அப்படி அப்படின்னு எல்லாரும் கிளம்பி கோகுலத்துக்கு போறா அல்லவா. கோகுலத்துக்கு ஏன் போறா? இந்த கோகுலத்துல அசுரர்கள் இருக்கா, ரொம்ப குழந்தைய கஷ்டப்படுத்துறது அப்படின்னு நினைச்சிட்டு தானே கோவர்தனத்துக்கு போலான்னு நினைச்சா. கோவர்தனத்துல அசுரன் இல்லையா? வந்தாங்க எத்தனை அசுரன் நிகழம் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் காரணம் கோவர்தனத்துக்கு பக்கத்துல பர்சானா அப்படின்னு ஒரு இடம் இருக்கலாம். அந்த பர்சானால ராதா இருக்கலாம். அவளை பார்க்கலாமா? அவளை அடையலாமா?
அதுக்குதானே ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்ணன் பிளான் பண்ணி தான் போயிருக்க. அதே மாதிரி கையிலையும் கிரியில இருக்கக்கூடிய முருகன் திருத்தணி கஷேத்திரத்துக்கு வந்துட்டார். ஏதோ சாக்கு பாக்கு சொல்லிட்டு இங்க வந்துட்டார். ஏன்னா திருத்தணி பக்கத்துலதான், திருத்தணிகை பக்கத்துல தான் இந்த வள்ளி வந்து திணைபுவனத்தை காப்பாத்தின்னு இருக்கா. அது பக்கத்துல இந்த இடம். அப்போ அங்க வந்து திகழ்ந்து இருக்கார் திருத்தணிகையில முருகப்பெருமான். இப்பதான் எப்பவுமே கதையோட ட்விஸ்ட் கொடுக்க கொண்டவர். நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு நாரதன் வந்துட்டார். நாரதன் அப்படி சஞ்சாரம் பண்றார், திரிலோகம் சஞ்சாரம் பண்ணி வர்த்த அங்க ஆலோலம் ஆலோலம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெண் கொடிய பார்த்தாலாம், வெள்ளிய பார்த்தாலாம், சொக்கி போயிட்டான். ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கா, மனசுக்கு பிரியமா இருக்காளே இவள் வந்து. இந்த வெள்ளி வந்து முருகப்பெருமானுடைய பாகத்துல நின்று இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அழகும் அழகும் சேர்த்து வச்சு பார்க்கறது ஒரு அழகு தானே. நான் அதற்கு அப்படி தோன்றதாம். நேரா வள்ளிக்கு சேர்த்து வச்சு விடலாம்னு பிளான் போட்டு நேரா முருகப்பெருமான்கிட்ட போயிட்டார். முருகப்பெருமான் பார்த்தார், இவர் வந்ததுனால்தான் பழம் சண்டையாகி பழனியில போய் ஆண்டி கோலத்துல நின்னேன், இப்ப எதுக்கு இவர் வராரு அப்படின்னு ஒரு கவலை. முருகப்பெருமான் வாங்கோ வாங்கோ அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டு அழைச்சு சொல்றான். வந்த காரணம் நாரதர் சொல்ற, இந்த திணைபுவனம்னு ஒரு இடம், அங்க திணைபுவனம் இருக்கு பக்கத்துல. அங்க வேடுவ பிள்ளையாக ஒருத்தர், வேடுவனுடைய பெண்ணாக ஒருத்தி வள்ளின்னு பேர். அவள் வந்து ரொம்ப அழகா இருக்கா, திரிலோக சுந்தரியா இருக்கா. அவள் கூட உன்னை அடையணும்னு இருக்க, அதுக்காக வந்தவள் உன் பக்கத்துல இருந்தா ரொம்ப ஜோடி அப்படின்னு சொன்னான். நீங்க சும்மா ஏதாவது சொல்லு, சண்டை மூட்டி விடுறதுக்கோ இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது பண்றதுக்கு வேண்டி நீங்க சொல்லுவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டான். இல்லையா நம்பிடா, அழகா இருக்கா, நீ ஏன் போய் பாரு அப்படின்னு சொன்னான். சரி போய் பாக்குறேன் அப்படிங்கிற முருகர். எப்படி போற? முருகருடைய வடிவத்துல போறியா? வேடுவனுடைய பெண் தானே, அவளுக்கு இன்செக்யூரிட்டி ஏதாவது வரண்டாமே அப்படின்னு வேடுவர் பிள்ளையாக போறான். தோல்ல அம்புரா துணி போட்டு கையில முண்டாசை கட்டி நல்ல வெட்டு மஸ்தானா அழகான சரீரம், இடுப்புல கத்திய சொருகிண்டு காலில் வீரக்கழல் போட்டு இருக்கலாம். இந்த வேடுவர்கள்லாம் அந்த மாதிரி காத்திரமா போட்டு பழங்க. ஏன்னா மலையெல்லாம் ஏறண்டாமா, வழுக்கி கீழே விழப்படாது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால காலில் வீரக்கழல் போட்டிருக்கலாம். மூலக்கச்சம் கட்டிப்பா, வைஜெயந்தி மாலைய போட்டிருக்கா, சாயக்கொண்டைய போட்டு சுருள் கேசத்தோட வேடுவ கோலத்துல குமரன் அங்க தோன்றினார். போனார்னு சொல்ல தோன்றினார், இங்க மறைஞ்சு அங்க தோன்றிட்டார். தாசாவிர பூத் சௌரிஹி, கோபியர்களுக்கு கிருஷ்ணா அப்படின்னு ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா பிரஜஹ ஷயத இந்திரா கிருஷ்ணா சஷ்வதத்ரஹி. அங்க வந்து இவ கெஞ்சி கிருஷ்ணா நான் பண்ண தப்ப, அவளுக்கும் ஆங்காரம் தான் வருது, அந்த ஆங்காரத்தை நீக்கணும் அப்படின்னு மறைஞ்சிருந்தாராம். மறைஞ்சிருந்தவர் திடீர்னு தோன்றினார். தாசாம் ஆவிர பூச்சௌரி, ஆவிர்பாவம் உண்டாச்சாங்க கிருஷ்ணன். அது மாதிரி இங்க பகவானுடைய தோளை அடையணும்னு ஆசைப்பட்டு தானே வந்திருக்கா வள்ளி. அவள் முன்னாடி தோன்றினாள். அவள் தனியா இருக்கலாம். அன்னைக்கு தோழிகள் யாரும் இல்லையா, தோழிகளுக்கு ஏதோ காரியம் சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருக்கா, இவ தனியா இருக்கா. அப்ப தனியா இருக்கிறத நேர நீ வந்து நல்லா கெட்டுமஸ்தானா இருக்காங்களா, நேர வந்து பெண்ணை பார்த்து, பெண்ணே நீ யாருமா அப்படின்னா இவ பேசவே இல்லையா, எதுவுமே பேசல. பார்த்ததுமே ஒரு மாதிரி அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து, ஒரு வெக்கம் வருது அவளுக்குள்ள. திருப்பி கேட்கிற, மேல மரத்துக்கு மேல நின்று திருப்பி கீழே இறங்கி வந்து நீ யாரு, ஒருவேளை காதல கேட்காம போயிருக்குமோ அப்படின்னு வச்சு கீழே இறங்கி வந்து நீ யாரு அப்படின்னு கேட்கிற. வேலோட நுனி இருக்குல்லவா, அது மாதிரி இருக்கே உன்னுடைய கண், சொல்ல விடுறான். உன்னுடைய கண் இப்படி இருக்கே, எவ்வளவு அழகா இருக்கு,
இவ்வளோ அழகான கண்ணு, நீ யாருமா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அது கேட்டதும் அவனுக்கு வெக்கம் வந்து கீழே வந்து சிரிக்கிறான். பெண்களுக்கு எப்பவுமே அழகான வார்த்தையை, அவளை தூக்கி வைக்கிற மாதிரி வார்த்தையை சொன்னா அவளுக்கு பிடிக்கும். வள்ளிக்கும் பிடிச்சது. அப்போ முருகப்பெருமான் கேட்கிறான், நீ யாருமா சொல்லு. நங்கைக்கே அழகான சம்பூர்ண இருப்பவள் நங்கை. நங்கை அப்படின்னா அழகா சம்பூர்ணமா, நம்பிக்கை ஆப்போசிட் வேர்ட் நங்கை. நம்பினா நன்னா, அழகானவள், அழகானவள் நங்கை. நங்கையே இருக்கியே, இறைவியாயிருக்கும் நின்னை பூந்தினை காக்க வைத்து போயினான். யாருமா? இப்படி இப்படி ஒரு சுத்து வர, சுத்து வந்துட்டும், ஆஹா ஆஹா, உலகத்திலே உன்ன மாதிரி யாரும் வைக்க மாட்டாங்க. சுந்தர ரத்னங்கள் எல்லாம் இங்க ஒரு இடத்துல போட்டு வச்சா, குமிச்சு வச்சா அப்படி இருக்கும். அந்த வார்த்தை இருக்கேமா, ஜொலிக்கிறே தாயே அப்படின்னு சொல்றா. பேர்பட்ட உன்னை நீ எவன், எந்த மடையன் இந்த வெயில்ல ஆலோலம்னு கத்த வைக்கிறா, தண்ணி வெத்தத்தில் கத்த வைக்கிற வச்சானே, யாரவன் அப்படின்னு பேசல. இப்படி பூந்தினைய காக்க வச்சுட்டு போயிட்டாரே, அவருக்கு கல்லஞ்ச காரணம் தான். உன்னை வந்து எப்படி சிம்மாசனத்தை உட்காரத்தை வச்ச வைக்கலாமா, அப்பேற்பட்ட உன்னை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவரை திட்டுறான். உங்க ஜாதிக்கே 6ஆம் அருள் இல்லையோ, உசுப்பேத்துறாரு முருகன் இந்த மாதிரிலாம் கேட்டு. அவள் உசுப்பேருவா பேசலை, விஷாம இருக்கா. திருப்பி ஒரு சுத்து வரான். சுத்தி வந்து, அழகா இருக்கேன், உன்னுடைய பின்னல் கூந்தல் பின்னாடி பார்த்துட்டு அழகா பின்னி போட்டிருக்கேன், நான் உனக்கு திருப்பி வாழ விடட்டுமா அப்படின்னு கேட்டேன். பேசலை, கீழே பார்த்துட்டு இருக்கான். திருப்பி ஓரக்கனால பார்க்கலாம் போகிறேன், ஆனா திருக்கீழே பார்க்க. சரி, உன்னை பார்த்து நான் சுக்கி போயிட்டேன். என்னுடைய பாக்கியம், எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது. தாகம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு வேண்டி இந்த வழியா வந்தேன். நான் இங்க வந்தது என்னோட பாக்கியம், உன்னை பார்க்க முடிஞ்சதே, உன்னுடைய தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றேன். தண்ணி குடிக்க வந்தேன், உன் பேர் சொல்லேன். பேரினை உரைத்தே ஊரினை உரைத்தேன். நான் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன், ஒரு பையன் கேட்டு இருக்கேன், இங்க வந்து கேட்கிறேன், பேர் சொல்லப்படாதா? சரி, நீ பேர் சொன்னாலும் பரவாயில்ல, ஊரை சொல்லேன். ஊரினை உரைத்தே, ஊரை சொல்ல, உன்னோட ஊர் என்ன? நீ ஊரை சொன்னீங்கன்னா அங்க போய் உன்னோட ஊர்ல போய் உன்னோட பேர் என்ன கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிற. பேசவே இல்லையா. சிவ சிவ சிவா, நீ என்ன பேசாம மறந்தியா? நீ வாயத்துறையம்மா அப்படின்னு கோபம் வருது, அன்பும் வருது. கோபத்தை காட்டினா பெண்ணா அடக்க முடியுமா? பெண்ணை விழுத்திட முடியுமா? முடியாது. கெஞ்சி கூத்தாடணும், குழந்தைகள் ஆட்டமா. ஊரும் உரைத்திடா முடியாதன்றி ஊருக்கு செல் வழியும் உரைத்தே. ஊரை சொல்லாத, உன்னுடைய அழகான மென்மையான கையை தூக்கி ஊருக்கு போற வழிய காட்டேன், இப்படி அப்படின்னு சொல்லேன். அப்படி சொன்னா போது நான் அந்த ஊர் வழியா போய் அந்த ஊர்ல ஒரு பேரை கட்டிட்டு வந்துடுறேன். அப்போ வள்ளி நினைக்கிறாங்க, என்னடா இதை வந்து அப்படின்னு நினைச்சு முருகா. ஏன்னா அவளுடைய வேடுவருடைய குலத்துக்கே தேவன் முருகப்பெருமானா. அதனால வள்ளி முருகான்னு சொல்லிட்டு இருக்கா மனசுல. யாரும் வந்திருக்காளே, யாரும் பேசுறாளே, இது என்ன பையன்னு தெரியலையே, நான் பேசலாமான்னு தெரியாதே, இந்த வர்ணனை பண்றாரே, சுத்திட்டே இருக்காரே, என்ன பண்றது தெரியல. முருகா. பொன்னே சொல்லுவேனே, கண்ணே சொல்லுவேனே, பெண்ணே வள்ளின்னு சொல்லுவேனா. உன்னை என்னன்னு கூப்பிட சொல்ல? நீ பெண்ணேன்னு சொல்லுவேனா, கண்ணேன்னு சொல்லுவேனா, முத்தேன்னு சொல்லுவேனா, வள்ளின்னு சொல்லுவேனா கேட்டுட்டாலே அவளுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா என்னுடைய பேரை முன்னாடியே தெரிஞ்சுன்னா வந்திருக்காருன்னு தெரியாது. முன்னாடி இன்னும் சீன போடுறார், நான் ஏதோ வல்லம் இருக்கிறதுக்கு இங்க வந்தேன், பாக்கியம் கிடைச்சுன்னு ஒன்னு தரிசனம் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. அவளுக்கு புரிஞ்சுட்டு வள்ளின்னு சொல்லுவேனா, உன் பேரு தெரிஞ்சு உன் பேரு என்ன கேட்டு இருக்கா. குளிஞ்சு சிரிக்கிறா, வள்ளி திங்கிறா. வள்ளி வந்து யோசிக்கிறா, எப்படியோ தெரிஞ்சுட்டா, சரி பேச வேண்டாம், பேசினா தப்பா எழுன்னு சொல்லி பேசாம இருக்கா. அம்மா, இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேனே, நீ உன் பேரை சொன்னீங்கன்னா, என்னை பார்த்து உன்னுடைய திருவாரி துறைந்தா நான் உயிர் தப்புவேன். என் ஹிருதயம் என்ன பாடுபடுறது தெரியுமா உனக்கு?
இது என்ன பேசவே இல்லை, இவ்வளவு கெஞ்சிட்டு இது என்னடா ஒரு தலை காதலாட்டமா இருக்கேன், ஒன் சைட் லவ்வாட்டமா இருக்கு. முருகப்பெருமான் எங்க பேசிட்டு இருக்க, வள்ளி வெளியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவா பெரியவா, அது முருகப்பெருமான் வாயை திறந்தானா நம்மளுடைய வாயை அடைஞ்சுடுமா. அது மாதிரி வள்ளிக்கு வாய் அடைஞ்சு போயிடுது. நீ என்னுடைய ஆசையை கேளு, எனக்கு உன் கூட பேசணும், உன் கூட விளையாடணும், உன் கூட உரையாடணும் அப்படின்னு சொல்றான். இப்ப நீ பேசலை அப்படின்னா வச்சுக்கோயேன், உன்னதான் எல்லாரும் பழி சொல்லுவான். என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது. நான் பிற்காலத்துல எல்லாரும் உன்னை என்ன சொல்லுவா தெரியுமா, அப்பேற்பட்டவர் நீ எதுவுமே பேசலையே, கல்லெறிஞ்ச காரிதான் வள்ளி அப்படின்னு உங்ககிட்ட உன்னை பத்தி அபச்சாரமா பேசிட்டு போயிடுவா, தப்பான வார்த்தையா சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் உனக்குதான் கெட்ட பேரு. நான் சொல்லலைன்னு சொல்லண்டா அப்படின்னு சொல்லி முருக சொல்லுவேன். அவர் இதெல்லாம் எப்படி சொன்னாலும் வள்ளி அடங்கலையா. அப்போ ஒரு 5வது பேரா கலர் சத்தம் போட்டு வரான். யாருன்னா இந்த வள்ளியோடைய அப்பாவும் எல்லாருமா சேர்ந்து வராலாம். வள்ளி என்ன பண்றா அப்படின்னு பாக்குறதுக்காக இவன் என்ன பண்ணிட்டான், முருகன் என்ன செய்யணுமா, மாட்டின் தான் கையோட பிடிச்சிடுவா. வந்த நோக்கமே போயிடுமே. என்ன ஆயிட்டாரா, ஒரு வேங்கை மரமா மாறிட்டாரா. சூரசம்ஹாரத்துல அவர் வேஷம் மாறலைன்னு சொன்னேன், அவருடைய சரத்தை தான் அனுப்பினார்னு சொன்னேன்லவா. இங்க வேஷம் மாறுறான். ஏன், வள்ளிக்கு அடிமைப்பட்டு வேஷம் மாறுறான். வேஷம் மாதிரி வேங்கை மரமாக மாறினான். இங்க சொல்றா, கண்ணே வள்ளி எல்லாம் நல்லா இருக்கா, ஆனாலும் சொல்றியா, எல்லாம் போயிட்டு இருக்கா, எல்லாம் சாப்பிட்டுதா அப்படின்லாம் கேட்கிறா. எல்லாம் சரியா இருக்குப்பா, இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். இருக்கேன், யாரும் இல்லை, என்ன உன்னுடைய முகம் ஒரு மாதிரி இருக்கேன், ஒண்ணும் இல்லப்பா, இவன் சமாளிக்கிறான் நான் வள்ளி. அப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு வேங்கை மரம். என்னடா அது, இத்தனை நாளா இந்த மரமே இருக்கலையே, இங்க இது எங்கே வந்தது அப்படின்னு பாக்குறத கூட இருக்கிறவா ஒருத்தர் சொல்றான், ஆமா ஆமாம் இது இங்க காணவே இல்லையே, மா வள்ளி உனக்கு என்ன தெரியுமோ, தெரியாதுப்பா சொல்லிட்டான். கை முழக்கிட்டான். அவளுக்கு தெரியும், ஆனாலும் தெரியாதுப்பா. அப்போ சரி நீ அருவாடு, இதை வெட்டி தூக்கி வீசிடலாம் அப்படிங்கிற. அப்போ இன்னொருத்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல இது இங்கதான் இருந்தோம், உன் கண்ணுக்கு தான் தெரியல, என்ன நீ இப்படி சொல்றாய், இது இங்கதான் இருந்தது, இந்த மரம் வேங்கை மரம், கோடாலியெல்லாம் எடுக்க வேண்டாம், திடீர்னு ஒரு மரம் வருமா, என்ன நீ சொல்ற மரம், அப்படியா நீ பார்த்தையா, பார்த்தேனே, நேற்றுக்கு பார்த்தேனே, நேற்றுக்கு கூட இருந்தது, ஓ அப்படியா, சரி நீ சொல்றேன்னா சரிதான், இது இருந்திருக்குமா இருக்கும், என் கண்ணுக்கு எல்லாம் பட்டிருக்காது, சரிம்மா வள்ளி போயிட்டு வரணுமா, ஆகட்டும்பா. கிளம்பிட்டான். கிளம்பி வேங்கையா இருந்தவன் திருப்பன் குமரனா வந்திருக்கான். சரி இங்க கூட நீ பேச மாட்டாயன்னு தெரிஞ்சு கொடுத்து, நானும் உன் கூட துணையா நிற்கிறேன், யாருமே தனியா தத்தளிச்சுட்டு இருக்கேன், நான் துணையா நிற்கிறேன், உற்றவர் யாரும் இல்லாம. இவன் என்ன பண்றான், குழல் ஊதுறானா, அப்படியே ஆடுறானா, பாட்டு பாடுறானா. இப்படி சாயங்காலம் வர வள்ளி கூடயே இருந்தா. வள்ளி பேச தொடங்கி விட்டான். இப்படி எல்லாம் பண்ணி பேசாம இருந்தா இப்படி குல்லாங்குழல் அவனுடைய மொழி, இந்த திருவாய் மொழியிலேருந்து வரக்கூடிய வார்த்தையை கேட்டு பேசாம இருக்க முடியுமா? லாஸ்ட்ல பேசி விட்டா. அந்த பாட்டு நல்லா இருக்கு, எதென்ன ராகம் அப்படின்னா கேட்டு சாயங்காலம் வர போன பொழுதே தெரியல. சாயங்காலம் அடுத்த வாரம் வந்துட்டா, அப்பா விட போன சரி கிளம்பி போறான். அடுத்த நாளைக்கு முருகன் குமரனா வரலையா, கிழவனாக வந்தான். தாத்தா வேஷம் போட்டுன்னு வந்தான். கையில சஞ்செல்லாம் வச்சுட்டு வள்ளி யோசிக்கிறாரு, என்னடாது நேற்றுக்கு குமரன், இன்னைக்கு கிழவனா, ஒரே வம்பா படுத்து பெரிய ஒரு வாசல் ஒரு மதுரை கட்டா சொல்லணும் அப்பாட்டுக்க, பரவா போறவாலாம் என்ன உதரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறானா. அப்புறம் இவன் தாத்தா லொக்கு லொக்குன்னு பறிச்சுட்டாமா, மார்பு அடைக்கிறதுமா, மார்பு அடைக்கிறது, எனக்கு என்ன சாப்பிட என்ன கிடைக்குமா, பசிக்கிறது, மார்பு அடைக்கிறது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கறது. என்ன தாத்தா உட்காருங்க, அந்த வாழை அதிதி அப்படின்னா அவளுக்கு சத்காரம் பண்ணணும், அதுதான் தர்மம். அந்த வாழை இல்லைனோ இல்லைன்னா அவளுக்கு பிடிக்காத மாதிரி என்னாவது பண்ணாலும் அது பாவம்னு சொல்றது சாஸ்திரம். ஆத்துக்கு வந்தவாழை பிடிக்காதாலும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். அப்போ இங்க
வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி இங்க திணைதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நீங்க வந்த நேரம் சரியா இல்லை, லஞ்ச் முடிஞ்சுடுச்சு, திணைதான் இருக்கு, தட்டுமா ஏதோ தாமா திணையில போய் அழகா அடிச்சு தேன் விட்டு எல்லாம் கொடுக்குறான். அது தப்புன்னு சாப்பிட்டுட்டா. எப்படி கண்ணபிரான் அவளை செஞ்சானோ அது மாதிரி இந்த திணை விவாதத்துல இருந்து வந்த அந்த திணைய தேனை சேர்த்து சாப்பிட்டுட்டா. அப்பாடா இப்பதான் வயறு நிறைஞ்சிருக்கு. ஏமா நீங்க தனியா இருக்கியா, உனக்கு பயம் இல்லையா? ஏன் தாத்தா எனக்கு பயம்? முருகன் இருக்காத்த, முருகன் இருக்காரு, எனக்கு பயமே இல்லை. ஓஹோ அவரை நீ பார்த்திருக்கியா? அவர் எப்படி தாத்தா பார்க்க முடியும், எங்களுக்கெல்லாம் காட்சி தருவாரா அவர்? முருகனாச்சே எங்களுக்கெல்லாம் காட்சி தருவாரா அப்படின்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா, வரமாட்டாரா? நான் வருவாரோன்னு நினைச்சேன், எல்லா வடிவமாகவும் இருக்காரே, அதனால அவர் வருவாரோன்னு நினைச்சேன். சரி நீ இருக்கியே, உனக்கு நான் துணையா இருக்கேன், இங்கே இருக்கேன், எனக்கும் ரொம்ப களைப்பா இருக்கு, இந்த மரத்தடியிலே கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தான். கொஞ்ச நேரம் ஆனாலும் லுக் லுக் குறைக்கிறான், பயங்கரமா குறைக்கிறான். என்ன தாத்தா ஆச்சு? மா தொண்டை எனக்கு வரலது, கொஞ்சம் ஜலம் கிடைச்சா தேவை, தோ கொட்டா இருக்கே அங்க குடிச்சுக்கோங்க. என்னம்மா என்னுடைய அவஸ்தையை நீ தெரிஞ்சுமா அப்படி சொல்றேன்? என்னால் நடக்க கூட முடியலைமா, என்னை கூட்டிட்டு போயேன் அப்படின்னா. தோ நேரா போனா போதும் வழி காட்டுறான், என்னை கூட்டிட்டு போயேன் அப்படிங்கிற. சரி வாங்கோ அப்படின்னு முன்னால நடக்கிறா. இவரும் லொக்கு லொக்குன்னு குறைச்சுனே வரா, பேச்சு கொடுக்கற. என்னை கை பிடிச்சுன்னு போயேன் முன்ன பேசுற. இல்லை தாத்தா கையெல்லாம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறா. நீங்க ஐயரு, பெரிய ஆள், நான் வந்து வேடுவருடைய பொண்ணு, அபச்சாரம் ஆயிடும் தாத்தா, நீங்க குளிக்கணும் அதுக்கப்புறமா போயிட்டு, அதனால நீங்க வாங்க. சரி என்னோ சொல்றேன் அப்படின்னு பின்னாடியே போறார். அதுக்கப்புறம் இங்க திணை அந்த கொட்டாயில வெள்ளம் இருக்கு, அதுல குடிக்க போற. இப்போ குடிங்கோ தாத்தா அப்படின்னு சொல்றேன். அப்படியே வழிக்கு விழுந்துட்டேன். வேணுங்க ஐயோ அம்மா என்னை காப்பாத்து, வள்ளி காப்பாத்து அப்படிங்கிறான். ஐயோ என்ன தாத்தா ஆச்சு, என்னாச்சு? வழிக்கு விழுந்துட்டேம்மா, என்ன எப்படி இழுப்பு அப்படிங்கிற. ஐயோ என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம், முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம்னு வாயாலே மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. நடக்கல, கைய பிடிச்சு தூக்குமா, இல்ல இல்ல அப்படின்னு ஒரு குச்சி எடுத்துட்டு கையை பிடிச்சு வாங்க வாங்க சொல்லி மேலே தூக்கி விட்டுட்டான். என்னம்மா ஒரு உயிர் போறவன கைய பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இது நியாயமா? சரி நீ ஏதோ நிஷ்டையா இருக்காய். இல்லை தாத்தா நீங்க ஒரு தாத்தா புருஷன், நான் ஒரு பொண்ணு, தொடலாமா, பண்ணக்கூடாது தாத்தா அப்படின்னு சொல்ற. தாத்தாக்கே உபதேசம். சரி அப்படின்னு அவன் திருப்பி அங்க போறான். உங்களுக்கு லொக்கு லொக்குன்னு குறைச்சிட்டு இருந்தேன், நின்னுடுத்தேன், விழுந்ததுலயே டக்குன்னு ஆயிடுது, நின்னுடுச்சு. சரி உன் பேர் வள்ளி தானே? வள்ளி உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கறேன். எனக்கு எல்லாருமே பிடிக்கும், முருகனா ரொம்ப பிடிக்கும். சரி உனக்கு இங்க பயமே இல்லையா? திருப்பி திருப்பி கேட்கறேன், திருப்பி இல்ல முருகன் இருக்கிறது எனக்கு பயம் இல்லை. புலி வந்தாலோ கேட்கறா. புலி வந்தா பயம் இல்லை தாத்தா, சிங்கம் வந்தாலும் பயம் இல்லை, எப்பேற்பட்ட மிருகம் வந்தாலும் பயம் இல்லை. ஆனா யாரை வந்தா மட்டும் பயம், லேசா பயம் அப்படின்னா. அப்பதான் முருகப்பெருமானுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு விஷயம் நடக்கணும்னா விநாயகரை வணங்காம நடந்திருந்தா அவருக்கு ஒரு தேங்காய் போட்டாலே நல்லா மங்களகரமா நடக்கும். இவர் கணேசனை நினைக்காம வந்துட்டார், வள்ளி அடைஞ்சுள்ளாங்க. அப்போ மனசால கணேசன் அண்ணாவை நினைக்கிறார், மனசாலே பூஜை பண்றார். அண்ணா நீ இல்லாம இது நடக்கும் தோணலை, வள்ளி அடைஞ்சுடுவேன்னு தோணலை, நீ தான் வந்து என்னால ஹெல்ப் பண்ணி தரலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா அந்த ஒவ்வொரு கர்ஜனை பண்ணின்னு ஒரு யானை தான். ஐயோ ஆனை வந்துடுத்து தாத்தா, ஆனை வந்துடுத்து, ஆனை வந்துடுத்துன்னு நேர முன்னாடி நடந்துட்டு இருந்த அவள் பின்னாடி யோசிச்சுட்டு ஆனை வந்துடுத்து தாத்தா, ஆனை வந்துடுத்து தாத்தா, ஐயோ ஆனை வந்துடுத்தா, இங்க வாமா இங்க வாமா இங்க வாமா பக்கத்துல எடுத்துக்கிறான். கட்டிண்டாளாம் இருக்க பயந்து கட்டினாப்பா. அதான் இப்பதான் ஸ்பர்ஷம் கிடைச்சது. முருகப்பெருமானுக்கு அண்ணாக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டார். இந்த போய் நான் விரட்டுறேன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க தாத்தா. அப்பாடா அப்படின்னு பயந்து போனாலும். அதுக்கப்புறம் திருப்பி நடக்கிறான். என்ன இவள் என்கிட்ட வருது, என் சொல்லி பாக்குற, எனக்கு
ஆசையா இருக்கே, நீ வரையா அப்படின்னு கேட்கறேன். ஓ இல்லை தாத்தா, எங்க தாத்தா என்ன நீங்க எங்கிட்ட எல்லாம் இப்படி போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்கறேன். சரி கணேஷ் நினைக்கிறார். திருப்பி யானை வருது. ஐயோ தாத்தா, யானை யானை, நீ என்ன மறந்து கொள்வாயின்னு சொல்லு, நான் காப்பாத்துறேன். என்ன தாத்தா இப்படி பண்றேன், அவசர சூஷணம்னு சொல்லுவாங்க, கரெக்டா இப்படி பண்றேன், நீ சொல்லு. சரி தாத்தா நான் மறந்துக்கிறேன். அப்புறமா யானை போச்சு. சரி எப்போ மறந்துக்க போறேன், எப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் சும்மா சொன்னேன், ஆணையிட்டு காப்பாற்றணும்னு சொன்னேன், ஐ பண்ணுவேன் அப்படின்னு நடக்கும். திருப்பி கணேஷ்ல நடக்கிற இப்படி 3 வாட்டி நடக்கிறது. அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லு, சரி மறந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் திரும்பி கண்ண மூடி ஆணை படுத்து பாரு, திறந்து பாரு அப்படின்னு சொல்றது. முருகப்பெருமான் அங்க பயப்படாதே என்று சர்வாபரண பூஷித்தராங்க திவ்யா காட்சி கொடுக்கிறாராம். அதை பார்த்ததும் பயந்து குறையாம, ஏன்னா வள்ளி அந்த முருகன் அடையாளம்னு சொல்லிதானே வந்திருக்கா. அவனுடைய வேஷம் தெரியாதா, அவனுடைய குலத்து தெரியாதா, முருகப்பெருமானை இப்படி பரீட்சை பண்ணோம்னா என்ன, முதல்ல ஒரு குமரனா வந்து ஒரு வேடுவனுடைய பிள்ளையாக வந்து வேங்கை மரமா நின்று இப்போ ஒரு தாத்தாவுடைய வேஷத்துல வந்து இப்படி எல்லாம் பரீட்சை பண்ணவா என்னை அப்படின்னு கேட்டு நமஸ்காரம் பண்றா. சாட்சாகமா தன்னுடைய அத்தனையும் சமர்ப்பணம் பண்றா முருகருடைய திருவடியில. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறது, எனக்கு உங்களை தொன்று புரியணும், எப்பொழுதுமே உங்க கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றது. கண்டிப்பாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அப்புறம் அது போயிட்டு இருக்கு. குமரன் அப்பப்போ வருவார், அவளை சந்தோஷப்படுத்துவாள், இப்படி கதை போயிட்டு இருக்கு. திணை புவனம் அறுவடை ஆகிடுச்சு, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. இனிமே காவல் காக்க வேண்டாம், கிளம்பலாம். அப்பா சொல்றா, கிளம்பலாமா, போறோமா. பள்ளிக்கு பக்கத்துல இருக்கு, நீங்க எப்படி முருகன் பார்ப்பேன், எப்படி குமரன் வருவார், காணாத இனிமே இங்கிருந்து கிளம்பி போயிட்டா யாரு சொல்லுவா. மானிங்களே கிளியே மயில்களே, நாங்கள் போன செய்தியை முருகன் தந்த சொல்லுங்கள். மான்களே மயில்களே, இப்போ சீதையை தேடிட்டு ராமர் போனாருவா, செடி குடிக்கட்டெல்லாம் கேட்கிறா, நீங்க சீதை கண்டேலா, சீதை போன வழி கண்டல, யாரு கொண்டு போனா சொல்லுங்க கதறா அல்லவா. அதே மாதிரி கோபியர்களும் கிருஷ்ணர் போன வழியை கண்டேலான்னு துளசி செடிக்கெல்லாம் கேட்கிறாளே. அதே மாதிரி இங்க வள்ளி சொல்லி வைக்கிறா எல்லார்ட்டையும், முருகப்பெருமான் வந்தா நான் கிளம்பியாச்சுன்னு சொல்லுங்கோ, முருகப்பெருமானுக்கு தெரியாதே அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பி போயிட்டா. முருகன் வர பார்த்தா காணும். வாடினான் தளர்ந்தான் நெஞ்சம் வருந்தினான், மையற்களை கூடினான் எய்துரைத்தான் என்று நடுங்கினான், நங்கை தன்னை தேடினான், நடுங்கி போயிட்டான். நங்கை எங்க, என்னுடைய பெண் எங்க தேடினான், ஆனலை. ஓஹோ ஒருவேளை ஊருக்கு போயிட்டாலோ அப்படின்னு தேடி போறார். இதெல்லாம் பார்த்தா ஒரு லௌகீகமா இருக்கும், ஆனா இது கிடையாது. வேதாந்தமா சொல்றா, இது முருகனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்றான். அதனால கிளம்பி போயிட்டா. இவ்வளவு அவ்வளோ அழுதுட்டே இருக்கான் வழி. குமரனை காணவே கவலையோட இருக்கா, முகமெல்லாம் வாழி இருக்கு. இவ கூட இருக்கிறவெல்லாம் கவலையோட இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அவளுக்கு என்னன்னா, முருகப்பெருமானை பார்க்கலையே, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் அவன், நெஞ்சிருக்கும் வரை. ஏன்னா அவளுடைய கோவில் என்ற ஒரு உள்ளம், அதுக்குள்ள பகவான குடியிருக்க வச்சுட்டா. அந்த கோவில் இருக்கக்கூடிய பகவான காணலை கண்ல அப்படிங்கிறது கவலைப்படுறா. குழந்தை அழுதுட்டே இருக்க, என்ன சும்மா உனக்கு ஏதாவது வியாதி அழித்தா, தெய்வ காட்சி தான் கண்ணையா, இல்ல பேய் ஏதாவது பாதை அடிச்சுதா, என்ன நீ வாடிட்டே இருக்கே, உன்னுடைய முகம் ரொம்ப கவலையா இருக்கே. தோழிகள் கேட்கிறா, உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதே, என்னாச்சுன்னா அவளும் கவலையா இருக்கா. வைத்தியர்கிட்ட போய் காட்டுறா, வைத்தியர்கிட்ட போய் என்னால அழுத்தாங்க, எதுவும் இல்லை, ஆனா அழுதுட்டே இருக்கா, கவலையோட இருக்கா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்களா, வாய திறக்க மாட்டேங்களா. என்னன்னு சொல்லுவார். நீலமயில் தன்னை நெஞ்சம் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசம் மறையவில்லை. என்னுடைய மனசுல இருக்கக்கூட குமரன் மறையலை, அவனை காணலை. கோவில் குமரன் என்னுடைய கோவில்ல நஞ்சுட்டார், எனக்கு இனிமே அவரை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொன்னா வாழ்க்கை புரியுமா. முருகன் வந்து காட்சி கொடுத்த, என்னடி பேசுற வைத்திய வேண்டமா பேசிட்டு இருக்கேன், முருகன் எப்படி வருவாருனாலே கேட்பா.
அப்பாட்ட சொன்னா புரியுமா, நம்பி நாயகன் சொன்னா புரியுமா? புரியாது. சொன்னாலும் புரியாது. சொன்னா புரியாத இடத்துல சொல்லக்கூடாது, ஷாம இருக்கணும். சும்மா சொல்லி வாயை திறந்தாதான் பிரச்சனையே. வாயை அடைச்சுன்னு இருந்தோம்னா பிரச்சனையே வராது. விரகத்துல அழுதுன்னு இருக்கா, கதறின்னு இருக்கா, சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிச்சுன்னு இருக்கா. ஓன்னு அழுது 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 வள்ளி ஒரு சமயத்துல ரொம்ப நேரம் அழுதுண்டா கண்ணு டயர்ட் ஆயிடும். அப்படியே நம்மள அறியாம படுத்துடுவோம்வா. அந்த குழந்தையும் படுத்து தூங்கலாம் அறியாம மயங்கிட்டான். மயங்கினா அர்த்தராத்திரியில முருகன் அவருடைய கனவுல அவருடைய காட்சியை கொடுக்கிறான். ஹாய் முருகன் கண்ணன் வந்துட்டார் அப்படின்னு கண்ணை திறந்தா. நிஜம் நினைச்சு கண்ணை திறந்தா. கண்ணை திறந்தா கனவுல கண்ட அந்த முருகன் நேரம் நிற்கிறார். வள்ளி கிளம்பு அப்படின்னு சொன்னார். கிளம்புன்னு கேட்டாரே இல்லையோ, பின்னாடியே போயிட்டார். அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, அர்த்தராத்திரி காட்டுல யாருமே சொல்ல. ஏன்னா அவ்வளவு விரக தாபமா வள்ளிக்கு முருக பெருமான பிரிஞ்சு ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு எவ்வளவு தவிக்கிறதோ அந்த மாதிரி தவிக்கிறாளாம் வள்ளி. பின்னாடியே போறாளாம். பின்னாடி போய் அவ போயிட்டா முருகன் கூட. முருகன் கூட்டிட்டு போயிட்டார். சைலண்டா யாருக்குமே சொல்லாம சத்தம் கொடுத்துருக்காம கூட்டிட்டு போயிட்டார். பார்த்தா அங்க அம்மா திரும்பி பார்க்கலாம், வள்ளியை காணும். தொட்டு பார்க்கலாம், வள்ளியை காணும். வள்ளியை காணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் தேடா. வேணும் படையே கிளம்பி போறது, 1000 குடும்பங்கள் கிளம்பி போறது. போய் பார்த்தா யாரும் அவங்க வள்ளியும் குமரன் நின்றுருக்கா. இதற்கு தெரியல குமரன் ஆக்கணுங்க. சண்டைக்கு போறான். ஒரு பார்வையில எல்லாத்தையும் முடித்து விடுறோம். வள்ளிக்கு தாங்கலையா, என்னாலதானே இந்த மாதிரியில நடந்தது, நான் ஷாம இருந்தேன்னா ஒண்ணும் வேணே வள்ளி ஒரு பார்வை பாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் உத்தேஜனம் பண்ணி திரும்பி எழுந்தாலாம். அப்படி நம்பி நாயகன் வர பார்த்த இதுதான புரிஞ்சுன்னு அந்த காட்சியோட வள்ளி முருகனாக காட்சி கொடுத்தார். எல்லா அஜ்ஞானமும் மறந்து இதுதான் குழந்தை, என்னுடைய குழந்தை, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அங்க வள்ளி முருகனுடைய கல்யாணம் நடக்கிறது. அத்தனை தேவர்களும் சூழ்ந்து வாழ்ந்துட்டா. இது சொல்லி அனுப்பவும் வேண்டாம்னா அவளுடைய ஆசை தானே இது. எல்லாரும் வந்துட்டா. சிவபெருமான் வந்துட்டார், அப்பா அம்மா வந்துட்டா, எல்லாரும் வந்து கணபதி பிள்ளையார் முன்னாடி இருந்தார். பிள்ளையார் தேங்க்ஸ். ஏன்னா அவரால் இது நடந்தது. யாரே ஒண்ணு வரலைன்னா கட்டி பிடிச்சிக்க மாட்டா. கட்டி பிடிக்கலன்னா கல்யாணம் நடந்துட்டாரே. அதனால தேங்க்ஸ் போட்டு முதல்ல அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. நீங்க உட்காரு உங்களா தானே அப்படின்னு உட்கார வச்சு அத்தனை பேரையும் சூழ காஷ்யபாவத்சாதன் நைத்ருவத்ரயாவிஷேய பிரபலாங்கித காஷ்யப கோத்ரோத்பவஸ்ய காஷ்யபர்ஷேஹேனத்ரீம் காஷ்யபாவத்சாத நைத்ருவத்ரயாவிஷேய பிரபலாங்கித காஷ்யப கோத்ரோத்பவஸ்ய மரீஜிருஷேஹே பௌத்ரீம் காஷ்யபாவத்சர நைத்ருவத்ரயாவிஷேய பிரபலாங்கித காஷ்யப கோத்ரோத்பவஸ்ய நந்திராஜஸ்ய புத்ரீம் காஷ்யபாவத்சர நைத்ருவத்ரயாவிஷேய பிரபலாங்கித காஷ்யப கோத்ரோத்பவாம் வள்ளீம் நாம்னாம் இமாம் கன்யா அப்படின்னு வள்ளி தேவிய கன்யாதானம் பண்ணி கொடுக்கிறா. சுப்பிரமணியனுடைய பிரபலம் பரபிரம்ம பரசிவ சதாசிவ சச்சிதானந்த மகேஸ்வர பஞ்சாபிஷேய பிரபலாங்கித நாதகோத்ரோத்பவஸ்ய பரபிரம்மணः அவ்யக்த சைதன்யஸ்ய சதாசிவஸ்ய நக்ரே பரபிரம்ம பரசிவ சதாசிவ சச்சிதானந்த மகேஸ்வர பஞ்சாபிஷேய பிரபலாங்கித நாதகோத்ரோத்பவஸ்ய ஜாகிருத சைதன்யஸ்ய சச்சிதானந்தஸ்ய பௌத்ராய परब्रह्म परशिव सदाशिव सच्चिदानंद महेश्वर पंचादशय प्रवरान्वित नाथ गोत्रोद्भवस्य ज्ञानात्मनः परब्रह्मणः महेश्वर शर्मणः पुत्राय परब्रह्म परशिव सदाशिव सच्चिदानंद महेश्वर पंचादशय प्रवरान्वित नाथ गोत्रोद्भवाय श्री सुब्रह्मण्याय वराय शोभन अंगाक्षर पूर्णपद हिरण्य अंत्रोदक धारा सहितं श्री सुब्रह्मण्य करारंडे समर्पयामास அப்படின்னு நாரதரே வந்து நின்று அந்த வள்ளியையும் சுப்பிரமணியரையும் கல்யாணம் பண்ணி கையை பிடிச்சு அவர் கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படின்னு உடைய சூழ ஆனந்தத்தார் எல்லாரும் நர்த்தனமாட பாட்டு பாட வாத்திய கோஷம் முழங்க அத்தனை பேரும் சந்தோஷமா பிரபஞ்சமே சமாதானம் அடைஞ்சது, நிம்மதி அடைஞ்சதுன்னு சொல்றார். இது வள்ளி கல்யாணம் இந்த மாதிரி பூர்த்தி. இந்த கல்யாணத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் யாரு என்று சொன்னேன், ஞானம்னு சொன்னேன். வள்ளியும் தேவசேனாவும் யாரு அப்படின்னா, தேவசேனா அப்படிங்கிறவள் கிரியாசக்தியா. கிரியாசக்தி அது என்ன அப்படின்னா, கர்மம் பண்றதுக்கு உண்டான ஒரு சக்தி வேணும் அல்லவா. எழுந்து நடக்கணும்னா சக்தி வேண்டாமா, கர்மம் பண்ணணும்னா அந்த கர்ம சக்தி தேவசேனா. அதனாலதான் முருகப்பெருமான் தேவசேனாவை எப்படி அடைஞ்சா, கர்மத்தை பண்ணிதான் அடைஞ்சார்.
சரியான கர்மத்தை நீதியோட யுத்தம் பண்ணி நேரான வழியில அடைஞ்சாலவா. அதனால தேவசேனா கிரியாசக்தி அப்படி கிரியாசக்தி அடைஞ்சுட்டார். அதே மாதிரி வள்ளி யாரு அப்படின்னா இச்சாசக்தி. ஆசைப்பட்டுதானே வள்ளி அடைஞ்சார். ஆசை இச்சைனா ஆசை. இதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? ஆசை உள்ள உண்டாகணும். ஆசை இல்லைன்னா எது பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை, பண்ண தோணாது. நாளைக்கு பண்ணிக்கலாம், ப்ரோஸ்கிராஸ்டினேஷன் அப்படிதான் தோணும். எக்ஸாமுக்கு படிக்கணும்னு குழந்தைகிட்ட சொல்றோம், அது பிடிச்ச சப்ஜெக்ட் ஆகும்னா உட்காந்து படிச்சு முடிச்சுக்கும். பிடிக்காத சப்ஜெக்ட் ஆனா பண்ணி ஆகணுமே, அம்மா சொல்றாளே திட்டுறாளே, மார்க்கு கிடைக்காதே, மார்க்கு கிடைக்காட்டா மனம் போகுமே அப்படின்னு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு பண்ணுவா. அதுல ஒரு பூர்ணதை இருக்காது, திருப்தி இருக்காது, அதுக்கு உண்டான சந்தோஷம் இருக்காது. அப்ப என்ன வேணும்? எது பண்றதானாலும் ஆசை வேணும், முதல்ல இச்சை வேணும். அது வள்ளி ஆக இருக்கா. அதனாலதான் ஆசைப்பட்டு வள்ளியை திருமணம் பண்ணியிருந்தா. வள்ளி இச்சா சக்தியாகவும் தேவசேனா கிரியா சக்தியாகவும் இருக்க, பகவான் ஞானமாக இருக்க. லலிதா சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம்லவா, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணின்னு சொல்றோமே, அந்த மூணுமாக இருக்கலாம். அப்படி வள்ளி தேவசேனை முருகனாக நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா இந்த மூணையும் அடைஞ்சு அந்த ஜோதியிலேயே ஐக்கியம் ஆயிடுவோம்னு இதனுடைய தாற்பயம். இதோட இந்த சுப்பிரமணிய வைபவம் முதல் நாள்லேருந்து பார்வதி கல்யாணத்திலிருந்து தொடங்கி வள்ளி கல்யாண பர்யந்தம் ஸ்காந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு பகவானுடைய அருள்னால இதெல்லாம் யாராலையும் நினைச்சாலோ படிச்சோ சொல்ல முடியாது. அவர் உள்ள இருந்து சொல்ல வச்சார். ஏதாவது தப்பு நான் சொல்லியிருந்தேன்னா அடியாளுடைய தப்பு தான். குருபரன் என்னுடைய நாக்குல இருந்து சொன்னது அத்தனையும் எல்லாருடைய மனசுலையும் போய் அது நல்லதை எடுத்துட்டு அந்த பகவான தலை வணங்கி தின ஓரோ நிமிஷமும் பகவானை கிருதஜதையா இருக்கணும்னு சொல்லுவோம். ராமர் கிருதஜதா 16 குணங்கள்ல ஒரு குணம் கிருதஜதா, நன்றி மறவாம இருக்கணும். ஒருத்தர் நல்லது பண்ணாருன்னா அது ஜீவ பரியந்தம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே ஒரு பெரிய தப்பு பண்ணா அப்பவே மறந்துடும். அதுதான் நல்ல குணம். அது மாதிரி நன்றியோட முருகப்பெருமான்ட்ட எப்பவுமே பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு கிராம தேவதையா இருக்கா. அவர் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அவருக்கு நமஸ்காரம் பண்றதுதானே நம்மளால பண்ண முடியும். அந்த நம்மளுடைய தலை அகங்காரமாக அவருடைய திருவடியில கொடுக்கறது தானே பெரிய ஒரு. அதுதான் தேங்காய். தேங்காய்னா நம்மளுடைய தலை தான். அதுல 2 கண்ணு, இன்னொரு கண்ணு சிவபெருமானாக நினைச்சுட்டு இருக்கா. இந்த சிவபெருமான் ஒரு தத்துவம். அதே மாதிரி நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அகங்காரம் போன்ற அத்தனை குணங்களையும் போட்டு உடைக்கிறோம். முன்னாடி உடைச்சிட்டோம். நான் இப்போ தூயமாக இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கான் பிள்ளையாருக்கு. அதுதான் தேங்காய் உடைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தேங்காவான தலையை பகவான் முன்னாடி உடைச்சு அந்த பகவானுடைய ஞானத்தையும் கிரியையும் கிரியாசக்தியையும் ஞான சக்தியையும் இச்சா சக்தியையும் எடுத்துட்டு அந்த வேறு துணையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் பகவான ஒரு பொழுதும் மறவாமல் துதிப்போருக்கு வல்வினை துன்பம் எல்லாமே வல்வினையும் போயிடும், துன்பமும் போயிடும். அவரை துதிச்சா அவரை முருகான்னு சொல்லி நெற்றியில திருநீர் அணிந்தாலே அந்த க்ஷணமே நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அத்தனை கட்ட எனர்ஜியும் வெளியில போயிடுமா. அந்த முருகப்பெருமானுடைய விபூதிக்கு அவ்வளோ மகிமை ஜாஸ்தி. அதே மாதிரி வேற மனசுல நினைச்சா எந்த பயமும் நம்மளை அணுகாது. பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயம் தான். மரண பயம் நம்மளை வாட்டி எடுத்துடும். அந்த மரண பயத்தையே ஜெயிக்க வச்சிருமா வேல். அப்பேற்பட்ட வேல் நம்மளுடைய மனதுல இருந்துட்டு நம்மளை வழிபட்டு நல்ல வழியில கொண்டு போய் முக்தியை தந்து அருள் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த சுப்பிரமணிய வைபவம் அப்படிங்கிற ஒரு உபன்யாசத்தை நாக சுப்பிரமணிய சுவாமியுடைய திருவடியில நான் சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாதவிந்து கலாதி நமோ நம வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாமதம்பு குமார நமோ நம போக அந்தரிபால நமோ நம நாக
ஈதனும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாதார நீதியும் ஈரமும் குரு தீர்ப்பாத சேவன் மரவாதே ஏழ்தலம்புகள் காவேரியாலினை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா ஆதரம்பையில் ஆரூர தோழமை சேர்த்தல் கொண்டவரோடே முனாலன் ஆடல் வெம்பரி தேவி மாதையில் தேவி ஆதியந்த உலவாசு பாடிய சேரர் பொங்குவை காவுர நாடது ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, பாலகண்டாயுத பாணிக்கு ஹரஹரோஹரா, நாகசுப்பிரமணிய சுவாமிக்கு ஹரஹரோஹரா. முருகாசம்.